தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்றதான அன்பின் வாழ்த்துக்களோடு கூட அடியனுடைய தனிப்பட்ட அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம் சகோதர சகோதரிகளே. மட்டுமல்லாமல் அடியன் சார்ந்திருக்கிறதான சேலம் பட்டணத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அன்புக்குரிய பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய நாளில் பார்க்க போகிறதான பாடம் சகோதரர் அவர்கள் சொன்னது போல என்னதுங்க? ஊழியர்களை தெரிந்தெடுத்தலுக்கான தகுதிகள். ஊழியர்களை தெரிந்தெடுத்தலுக்கான தகுதிகள். அன்புக்குரியவர்களே, எதற்காக நாமோ இன்றைய நாளில் இந்த பாடத்தை நம்ம பார்ப்போம். நம்ம பேசுறது புரியுதுங்களா? அப்போ எதற்காக இன்றைய நாள்ல ஊழியர்களை தேர்ந்தெடுத்தலுக்கான தகுதிகள் என்ற தலைப்புல நம்ம பாடத்தை பார்க்கணும் அப்படின்னு கேள்வி வச்சிட்டோம்னா அதுக்கு பதில் என்னங்க? ஏன்னா தேர்தல் நம்முடைய சபைகள்ல வரக்கூடிய மாதங்களில் நடக்க இருக்கிறதுனால அதற்கே உண்டான ஆயத்தங்களுக்குள்ளாக நம்மை நாமே ஆயத்தம் செய்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குங்க? இந்த தேர்தலை குறித்ததான பாடங்கள் நம்ம அநேகம் பார்க்க வேண்டியிருக்குது. பொதுவாகவே நாம ஆயத்தமாக ஒரு சில விஷயங்களுக்கான பாடங்களை பார்க்கிறோம் என்று சொன்னா எதுக்காக பார்ப்போங்க? பஸ்காக்கு பார்ப்போம். பார்ப்போங்களா? நம்ம பேசுறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா நீங்க ஏதாவது பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா, நம்ம பேசுறது உங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம பேசுறது உங்களுக்கு புரியல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா திருப்ப என்ன பண்ணுவோங்க? ரிப்பீட் பண்ணுவோம். அப்புறம் உங்களுக்கு தான் என்ன ஆகுங்க? டைம் அதிகமாகும். அதனால முடிந்த வரைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா பதில் அங்க சொல்லக்கூடியவர்களாக நீங்க காணப்படுங்க. அப்ப நம்ம எதற்காக முன் ஆயத்தமாக சில பாடங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம்னா பஸ்காவிற்கு நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். எத்தனை மாத காலங்கள் நம்ம பார்ப்போம்னா குறைந்தபட்சம் ஒரு 3 மாத காலம் நம்ம அங்க பாடங்களை பார்ப்போம். அதே போல நம்ம இந்த தேர்தலுக்கு கூட என்ன செய்ய வேண்டியிருக்குங்க? ஒரு குறைந்த காலபட்சமாவது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா தேவனுடைய வார்த்தைகளை அங்க நம்ம கேட்டு நம்மை ஆயத்தம் செய்து கொள்வது அங்க ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். விசேஷமாக இந்த எலெக்ஷன் அது யாருக்காக? நமக்காகனா யாருக்காக? பாருங்க, பஸ்கா அப்படின்னும் போது எல்லாரும் இல்ல பரிசுத்தவான்களும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல அனுசரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி எல்லாருக்கும் பொதுவாக ஒரு விஷயமாக இருக்கும். ஆனா தேர்தல் அப்படின்னு வரும்போது அது இப்ப யாருக்காகங்க? சபை வளர்ச்சி. பாருங்க, இந்த சபைக்காக இல்லைங்களா? அப்படின்னும் போது உங்களுக்காக. அப்ப நீங்க எப்படி சொல்லணும்? எங்களுக்காக அப்படின்னு நம்ம சொல்லணும். அன்பான சகோதர சகோதரி, சரி, வருஷம் தோறும் நம்ம ஏன் எலெக்ஷனுடைய பாடம் பார்க்கணும்? ஏன்னா வருஷம் தோறும் எலெக்ஷன் வருது. போன வருஷம் பார்த்த அதே பாடங்கள் தான் இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்க? பார்க்க போறோம். ஏன் பார்க்கணும் மறுபடியும் பாடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருடமும் தேவனுடைய சித்தத்தை சபையாராக நாம் எல்லோரும் சேர்ந்து அங்க நம்ம சரியாக செய்வதற்கு நம்மை ஆயத்தம் செய்து கொள்வதற்கு என்ன தேவைப்படுதுங்க? பாருங்க, அங்க சத்தியங்கள் அதிகமாக தேவைப்படுது. காரணம், நம்ம எந்த ஒரு பாத்திரங்க? இப்போ நம்ம ஒரு மண்பாண்டம் இல்லைங்களா? நம்ம ஒரு ஓட்டை பாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவுதான் நமக்குள்ள சத்தியங்கள் போனாலும் சில சூழ்நிலை நிமித்தமாக நமக்குள்ள என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க? ஒரு சத்தியம் மறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு சில விஷயங்களுக்குள்ளாக ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்னா நம்ம என்ன பண்ணுங்க? மீண்டுமாக அதற்கே உரியதான பாடங்களை அங்க பார்க்கக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். அன்பான சகோதர சகோதரி, அநேக வருஷங்களாக நாம் கூட என்ன செஞ்சுட்டு இருப்போங்க? நம்முடைய சபைகள்ல எலெக்ஷன் அங்க நடத்திட்டு தான் இருப்போம். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் எப்படி வந்துடக்கூடாதுன்னா அந்த ஒரு நாள் இல்லைங்களா, ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு நாள் பிளைண்டா எந்த ஒரு சத்திய வார்த்தைகளையும் நம்ம கேட்காம முன் ஆயத்தங்கள் எதுவுமே இல்லாம நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுங்க? வரக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாக நம்ம கேட்டு தேவனுடைய சித்தத்தை அங்க நம்ம திறம்பட செய்வதற்கு நம்ம என்ன செய்யணுங்க? முயற்சிகள் அங்க ஏறெடுக்கணும். அப்படின்னும் போது தொடர்ந்து வருஷங்கள் தோறும் நம்ம செய்யறதுனால இந்த எலெக்ஷன் குறித்ததான விஷயங்கள்ல ஒரு பயபக்தி இல்லாதவர்களாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? காணப்படக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம மிகுந்த பயபக்தி உள்ளவர்களாக காணப்படணும்.
காரணம், நம்முடைய சபைகள்ல நமக்கே உண்டான ஊழியர்களை நம்ம என்ன செய்ய போறாங்க, நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். அடுத்த ஒரு வருட காலம் என்ன நடக்கும்னா, அவர்களுடைய மேற்பார்வையில் இல்லைங்களா, தேவனுடைய வழிநடத்துதலின்படி அவளுடைய மேற்பார்வையின் கீழே தான் சபைகள்ல என்ன நடக்குங்க, அநேக வேலைகள் அங்க நடக்கக்கூடியதாக இருக்கும். அப்படின்றதுனால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, மிகுந்த பயபக்தியோடும், ரசல் அவர்கள் சொல்லும் போது மிகுந்த ஜாக்கிரதையோடும், மிகுந்த ஜாக்கிரதையோடும் என்ற வார்த்தை அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஜாக்கிரதை என்று ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது என்ன, அது அசால்ட்டா எடுத்துக்கலாங்களா? அதை அப்படி எடுத்துக்க முடியாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ ஜாக்கிரதை என்று சொல்லும் போது அது ரொம்ப விசேஷமான ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடியதான ஒரு வார்த்தையாக அது காணப்படுது. அப்படி இருக்கும்போது தேவனுடைய மேற்பார்வையின் கீழே தான் இப்ப தேர்தல் நடக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கிறோங்களா இல்லைங்களா? இல்லைங்களா? ஆமாங்களா இல்லைங்களா? ஆமா. அப்ப தேவனுடைய மேற்பார்வையின் கீழே தான் ஒரு சபையில அந்த ஒழுங்கின் ஏற்பாடு அது நடக்குது அப்படிங்கிறத நாம விசுவாசிக்கிறோம். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள்ல நாம பார்க்க போகிறதான இந்த ஒரு பாடம் அது எப்படியான ஒரு பாடமாக அது அமையும் அப்படின்னா, நம்ம தொடர்ச்சியாக பார்க்கிறதான பாடங்கள் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, பாருங்க, தீத்து, தீமத்தேயு, பேதுரு போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேசிக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம வசனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தீத்து போடுங்க வசனம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, முதலாவது வசனம் மட்டும் போடுங்க, வாசிங்க. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. இதே போல இன்னொரு வசனம் வாசிங்க, 1 தீமோத்தேயு 3:1. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. 2வது வசனம். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும். இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? பாருங்க, இப்ப நம்ம வாசிச்ச இந்த 3 வசனங்கள்லயும் அங்க அடிப்படையான சில தகுதிகளை பற்றி அங்க பேசியிருக்குது. ஒருவேளை கண்காணிப்பை விரும்புகிறவர், அவர் என்ன வேலை தான் விரும்புறாருங்க, நல்ல வேலை தான். ஆனா அவர் எப்படிலாம் இருக்கணும், அவர் குற்றம் சாட்டப்படாதவரும் இல்லைங்களா. இந்த வசனங்கள் அப்படியே நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது என்ன வருதுங்க, ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும். அப்ப இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, வருஷம் தோறும் அங்க என்ன பண்ணிருக்கோங்க, நம்ம பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கொஞ்சம் அடிப்படையான சத்திய வசனங்கள் அல்லது போதனைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ரொம்ப முக்கியம். ஆனா இதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாங்க, இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் ஆழமான சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப இன்றைய நாளுக்குரியதான பாடத்தை நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, நமக்கே உண்டான நம் மத்தியில் இருக்கக்கூடிய ஊழியர்களாக அங்க வரக்கூடிய ஒரு சகோதரரை நாம எதன் கீழாக அங்க கண்டு கொள்ளலாம், அல்லது எதன் அடிப்படையில அவர்களை ஊழியர்களாக நாம அங்க கண்டுகொள்ளலாம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா, அன்பான சகோதர சகோதரி, இந்த நாளுக்கு உண்டான பாடத்தை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த பாடம் அதோடைய ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீபிரிண்ட் நம்பர் 2924 மற்றும் ரீபிரிண்ட் நம்பர் 4968. இந்த 2 ரீபிரிண்ட்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாள்ல பார்க்க போறோம். இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எங்கிருந்து எடுத்திருக்கோம்னா, புது சிஸ்டினுடைய வால்யூம்ல அமைப்பு என்ற பகுதியிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஆனா விசேஷமாக அநேக விஷயங்கள் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த 2 ரீபிரிண்ட்ஸ்ல இருந்து தான் அன்பான சகோதர சகோதரியை நம்ம பார்க்க போகிறோம். அப்ப நம்ம பாடத்திற்குள்ளாக இப்ப கடந்து போறோம். ஒரு அவுட்லைன் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம், எதன் அடிப்படையில் பார்க்க போறோம், எந்தெந்த பகுதிகளை நம்ம ஸ்கிப் பண்ண போறோம், இன்னைக்கு என்ன பண்ண போறோங்க, எதை நோக்கி இன்னும் கொஞ்சம் ஆழமான சத்தியங்களை நம்ம பார்க்க போறோம்ன்ற ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லைங்களா. இப்ப நம்ம பாடத்திற்குள்ளாக போகும்போது முதலாவது பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். நம் மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய சபைக்கே உண்டான ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும் போது முதல்ல நாம் அவங்கள்ட்ட பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கள் அபிஷேகத்தின் கீழ் இருக்கிறார்களா என்பதை கூட நம்ம என்ன பண்ணுங்க, நாம பார்க்கணும். அபிஷேகத்தின் கீழ் இருக்கிறார்களா என்று பார்க்கணும்னா, அபிஷேகம்னா என்னன்னு என்ன பண்ணுங்க, நமக்கு தெரியணும். அபிஷேகம்னா என்னது? அபிஷேகம்ன்ற வார்த்தை நமக்கு புதிய சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டதுக்கு பின்பு நாம கேள்விப்பட்ட வார்த்தை கிடையாதுங்க.
அதுக்கு முன்ன இருந்தே என்ன பண்ணிருப்போம் இந்த வார்த்தையை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா அபிஷேகம்னா என்ன இருக்கு, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சரி, பிறை கிறிஸ்தவ மண்டலத்துல என்ன சொல்லுவாங்க, அபிஷேகம்னா என்னது? பரிசுத்த ஆவியை அங்க பெற்றுட்டு அப்புறங்க பாருங்க, அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் காண்பிப்பாங்க. அவங்க என்னதுங்க? அந்நிய பாஷை. இப்பதான் நீங்க பேசுறீங்க அந்நிய பாஷை. இப்ப இதுதான் என்னதுன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கான ஒரு அடையாளமாக அங்க பெயர் கிறிஸ்தவ மண்டலம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எடுத்துக்கலாம் அபிஷேகம் என்றால் என்ன. சரி, முதலாவது இந்த சுவிசேஷ யுகத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக யார் இருந்தா? கர்த்தர் இயேசு இருந்தார். எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார்? பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்ப இந்த அபிஷேகம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பழைய ஏற்பாடு காலகட்டங்கள்ல கொஞ்சம் போய் பார்க்கலாம். இப்ப முதலாவது ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர் இருந்தாருங்க. இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுக்கு ராஜாவாக யார் இருந்தாருன்னா தேவன் இருந்தாரு. ஆனா புறஜாதியார்களை போல எங்களுக்கும் யார் தேவைப்படுறாங்க, ஒரு ராஜா தேவை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் அங்க விரும்பிட்ட காரணத்தின் நிமித்தமாக அங்க என்ன நடந்துச்சு, தேவன் அவளுக்கு ஒரு ராஜாவை அங்க என்ன பண்ணாருங்க, கொடுத்தார். அந்த ராஜா வந்தோடனே இப்ப சவுலை அங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப சவுலே நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி நினைச்சிருந்தா இல்லைங்களா, தேவனுடைய வார்த்தையின்படி இவர் தான் யாருங்க ராஜா, இன்னில இருந்து இவர் தான் ராஜான்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், அறிவிச்சுட்டு போயிருக்கலாம். எல்லாரும் அநேக வேறொரு முறைகளை அங்க பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா சவுல் என்ன செய்யப்பட்டாருங்க, ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு காரியத்தினுடைய தொடக்கமாக இல்லைங்களா, ஒரு வேலையினுடைய ஒரு தொடக்கமாக ஒருவரை இந்த வேலையில நியமிக்குவதற்கு அங்க தேவன் என்ன செய்யறாருங்க, அபிஷேகம் பண்றாரு. அதற்கு பின்னாக வந்த அநேக ராஜாக்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஆனா முதலாவது யார் தான் இருந்தாங்க, அங்க சவுல் இருந்தார். இன்னொருத்தர் அங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகம் யாருங்க, தாவீது. ராஜாக்களை விட்டுருங்க, வேற ஆரோன். ஆதாம் இருந்தார், ஆனா ஆரோன் விசேஷித்த ஒரு அபிஷேகம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஆரோன் அவர் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார்? ராஜாவுடைய வேலை என்னன்னா ஜனங்களை என்ன பண்ணுங்க, வழி நடத்தணும். ஆனா ஆசாரியுடைய வேலை என்ன பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி அவர்களை என்ன செய்ய வேண்டியிருக்குங்க, அங்க வழி நடத்த வேண்டியிருக்கு. இது யாருடைய ஒரு அபிஷேகமாக இருந்துச்சு, ஆரோனுடைய அபிஷேகமாக இருந்துச்சு. இப்ப நமக்கு நம்ம வந்து நிழல்ல வந்து ஆரோன் அங்க இருக்கிறார். நிஜத்துல பார்க்கும்போது யார் ஆரோன்? பிரதான ஆசாரியர் யாருங்க, கர்த்தர் இயேசு. கர்த்தர் இயேசு அங்க என்ன பண்ணிட்டார், ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம், அபிஷேகம் பெற்றவராக அங்க இருக்கிறார்னா அவருடைய சரீரமாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கணும். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கணும்னா சபையாக இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே எப்படித்தான் இருக்கணுங்க பாருங்க. இப்ப இந்த சபையில தேர்தல் நடக்க போகுது அப்படின்னா இதுல இருந்து தெரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு சகோதரர் மாத்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கணும்ன்றது அர்த்தம் கிடையாது. மாறாக எல்லாருமே எப்படித்தான் இருக்கணுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாகத்தான் அங்க இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அபிஷேகத்தினுடைய தாக்கத்தை, இதனுடைய சாரம்சத்தை அங்க புரிந்தவர்களாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணுங்க இருக்கணும். இதுல இருந்து தான் ஒருத்தர் என்ன செய்ய போறாங்க, ஊழியர்களாக இல்லைங்களா, தேவனுடைய வாய் கருவிகளாக அங்க பயன்படுத்த போறாங்க அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ தாவீது, ஆரோன், சவுல், சகோதரர் சொன்ன மாதிரி ஆதாம் போன்ற இவர்களுடைய அபிஷேகத்தை நம்மால என்ன பண்ண முடியும், நேரில் பார்த்துருக்க முடியும். செஞ்சாங்களா இல்லைங்களா? அன்றைய காலகட்டத்தில் ஒரு தைலத்தை அவர் தலையில ஊத்தி அங்க அபிஷேகம் பண்றதை பார்க்க முடிஞ்சா இல்லைங்களா? முடிஞ்சு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் அபிஷேகம் பெற்றதை பார்க்க முடிஞ்சா இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாவது தைலம் ஏதாவது ஒரு தலையில ஊத்தி அபிஷேகம் பண்ணப்பட்டாருங்களா? இல்ல. அப்போ அது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் நம்ம எப்படி சொல்றோம்னா, நம்ம வாசிக்கிற வேத பகுதிகளில் அவர் ஞானஸ்தானம் பெற்று அவர் கரையேறின பின்பு என்ன நினைச்சீங்க, பரிசுத்த ஆவி புறாவை போல வந்துச்சுன்னா புறாவே நேரில் வந்து உட்காந்துச்சிங்களா போல. அன்பான சகோதர சகோதரிகளே, இதை என்ன பண்ண முடியாதுங்க, பார்க்க முடியாது. இப்ப அபிஷேகம் பண்ணதை நேரில் பார்க்கவும் முடியாதுன்ட்டீங்க. அப்ப எப்படித்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நம்ம ஐடென்டிஃபை பண்றது, கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நேரில் பார்த்துருந்தா கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா? இப்ப பார்க்க முடியாது. அப்ப எப்படித்தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுங்க? எப்படி கண்டுபிடிக்கலாங்க? அவருடைய கிரியைகளின் நிமித்தமாக. யாருடைய கிரியைகள் நிமித்தம்?
நம்முடைய ஒவ்வொருவருடைய கிரியை நிமித்தமாக. ஏன்னா அடுத்தவர்களை பத்தி நம்ம பேசணும்னா என்ன ஆயிருங்க, ஜட்ஜ்மெண்ட் ஆயிடும், நியாய தீர்ப்பாயிரும். அப்ப நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா, நம்முடைய கிரியைகளை எப்படி வெளிப்படுத்துறோன்றதை பொறுத்து தான் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோமா இல்லையான்றத நம்மால உணர முடியும். அதே வகையில என்னுடைய உடன் சகோதரன் அவர் வந்துட்டு இந்த ஒரு ஊழியத்திற்கு அவரை நியமிக்கலாம் நம்ம நினைக்கும் போது, அப்ப நம்ம என்ன பண்ணுங்க, அவர் கூட இந்த அபிஷேகத்திற்கு கீழாக இருக்கிறாரா அப்படிங்கிறதை நாம சிந்திக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப தேவனுடைய சித்தத்தை அவர் செய்யக்கூடியவராக அங்க இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். சரி, இவ்வளவும் பார்த்தாச்சு. இப்பவும் கேட்கிறோம், அபிஷேகம்னா என்ன? பாருங்க, ஒரு ஆங்கில வார்த்தை இருக்குது, அபிஷேகம்னா என்ன? ஆங்கில வார்த்தை போடுங்க முதல், அனாயிண்டட். அனாயிண்டட் தான் அபிஷேகத்திற்கான ஒரு ஆங்கில வார்த்தை. இதுக்கு என்னென்ன விளக்கங்கள் கொடுக்கலாம் பாருங்க. ஒரு வேர், துவக்கம், ஆரம்பம், ஆதி. இப்போ துவக்கம் பார்த்தோம், சவுல் அவங்க ராஜாக்கள் முதலாக துவங்கும் போது என்ன பண்ணாருங்க, முதலாவது ஒரு அபிஷேகம் நடந்துச்சு. ஆரம்பம் அதே தான், ஆதினாலும் அதே தான். இப்ப வேர்னு ஒரு வார்த்தை இருக்குது. வேர்னா என்னதுங்க? முதல்ல ஒரு செடியை நீங்க வைக்கிறீங்கன்னா அல்லது ஒரு விதையை நீங்க போடுறீங்கன்னா முதல்ல என்ன முளைப்பிக்குங்க? வேர். அதுதான் என்னதுங்க? முதல்ல, ஆதி, ஆரம்பம். பண்பான சகோதர சகோதரே, வேர் நமக்கு யாரு? வேர் நமக்கு யாரு? தான் கர்த்தர் இயேசு. இந்த வேரோடு ஒன்றி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னதுங்க? அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு தலைனா, அவருடைய சரீரமாக நாம் இருக்கிறோம்னா, கர்த்தர் இயேசு வேர்னா, அவருக்கு மேல செடியாகவோ மரமாக நாம் வளர்ந்துட்டு வரோம்னா, அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கான அர்த்தம் நமக்கும் கர்த்தர் இயேசுவுக்கும் அவருடைய சிந்தைக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் நம்மளுடைய செயல்பாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை காணப்படும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி அங்க வாழ்ந்துட்டாரு, கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி அங்க சாட்சி கொடுத்துட்டாரு, ஆமாவா இல்லைங்களா? அவர் இந்த பூமியில அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில அவரை பற்றி அநேக குற்றச்சாட்டுகளை யூதர்களும் இல்லைங்களா, யூதர் மக்களும் புறஜாதியாரும் அங்க என்ன செஞ்சிட்டாங்க, சேர்ந்து வச்சுட்டாங்க. ஆனா எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவருடைய குணலட்சணத்தின் மேல என்ன பண்ணவே இல்லைங்க, வைக்கல. ஏன்னா வைக்கவே முடியாத அளவிற்கு அவர் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணியிருந்தாரு, அங்க வாழ்ந்திருந்தாரு. அன்பான சகோதர சகோதரி, தலையாகிய கிறிஸ்து அப்படி வாழ்ந்திருக்கிறார். தலையாகிய கிறிஸ்து அப்படி வாழ்ந்திருக்கிறார்னும் போது ஒருவேளை அவருடைய சரீரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் எப்படித்தான் இருக்கணும்? நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? நம்மளை பத்தி தான் பேசுறோம் இல்லைங்களா? அப்ப நாம எப்படி இருக்கணுங்க? எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை போல இருக்கணும். அப்ப கிறிஸ்துவை போல இருக்கணும் அப்படின்னா அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது? வேரோட இணைந்து செயல்பட வேண்டி இருக்குது. அப்ப வேரோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒருவரை நாம எப்படி எடுத்துக்கலாங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவராக நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ண வாய்ப்பு இல்லைங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட சிந்தையோட அந்த வேரோட இணைந்து அங்க செயல்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்காது. அப்போ ஒரு மூப்பராக, ஒரு உதவிக்காரராக அல்லது சபையினுடைய ஒரு முக்கியமான வேலைகளை செய்வதற்கு விருப்பப்படக்கூடிய இல்லைங்களா, கண்காணிப்பை விரும்பக்கூடிய ஒரு நபர் அவர் எப்படி இருக்க வேணும்? அவர் அபிஷேகத்தின் கீழே அவர் இருக்க வேண்டியவராக அங்க இருக்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அபிஷேகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா வசனம் வாசிங்க. ஏசாயா 61 அதிகாரம் வசனம் 1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்ப என்ன நடக்குது? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை என்ன பண்ணியிருந்தாருங்க? அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கிட்ட இப்ப இருக்குதுன்னா, இப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்துச்சு, இப்ப யாருக்கிட்டையும் இருக்கணுங்க. மூப்பரும் உதவிக்காரருமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு நபருக்கு என்ன பண்ணுங்க, அங்க இருக்கணும். அப்ப சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனா என்னது? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது என்றால் என்ன?
சிறுமைப்பட்டவர்கள் யாரு பாருங்க. சத்தியம் அறியாத தெரியாத சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது யூதனுக்கு யூதராகவும் கிரேக்கனாகவும் என்ன பண்றாங்க, நான் இருக்கிறேன். ஏன்? அவளுக்கு சத்தியத்தை அங்க எடுத்து சொல்வதற்காக. அப்ப இப்படியான ஒரு அபிஷேகத்தை கூட யார் பெற்றிருக்க வேண்டி இருக்குதுங்க பாருங்க. ஒரு மூப்பரானவர் அங்க பெற்றிருக்க வேண்டி இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, விசேஷமாக நம்ம பார்க்கும்போது மூப்பர்கள் ஊழியக்காரர்களாக அங்க தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அபிஷேகத்தின் கீழே அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு விஷயம். அப்ப மிகவும் அவசியம் அதுக்கு விஷயத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கனாவே அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒருவர் இல்லாத ஒருவரை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுட்டோம்னா அங்க என்ன நடக்குங்க? அங்க என்ன நடக்குங்க? தெய்வீக ஒழுங்கு இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு விஷயங்கள் வச்சுட்டோம்னா அந்த ஒழுங்கை மீறி சில நேரங்கள்ல நாம ஒருவரை தேர்ந்தெடுத்துட்டோம்னா அப்ப என்ன நடக்கும்? தெய்வீக ஒழுங்கிற்கு நேர் எதிரான சில விஷயங்கள் எங்க நடக்குங்க? சபைகளை நடக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக சூழ்நிலைகள் அது என்னவாக மாற வாய்ப்பு இருக்குதுன்னா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அநேக நேரங்கள்ல அநேக சபைகள்ல சில பாரம்பரியங்களை அங்க ஃபாலோ பண்றாங்க இல்லைங்களா? என்ன பாரம்பரியம்? நம்ம பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கும்போது சில பாரம்பரியங்கள் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஆனா அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டும் தேவனுடைய வார்த்தைகளை நன்கு உணர்ந்திருக்கிற நாமோ சில நேரங்கள்ல சபையாக சேர்ந்து இந்த தேர்தல் என்ற ஒரு விஷயம் வரும்போது நாம ஒரு பாரம்பரியத்தை அங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்ன பாரம்பரியம்? கடந்த ஒரு 4 வருடம் இல்லாத ஒரு 5 வருடமாக எங்களுடைய சபைகள்ல இவர்தான் என்னவா இருக்காருங்க, அதனால இந்த வருஷம் நாங்க என்ன பண்றோம், மீண்டுமாக அப்படிங்களா? அப்படித்தான் தேர்தல் நடத்தணுமா நாமோ? அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா யாராக இருந்தாலும் வருடந்தோறும் அவர்களுடைய வளர்ச்சியை நம்ம அடிப்படையாக வச்சுட்டு சத்தியத்தை அவர்களுக்கு நம்ம அடிப்படையாக வச்சுட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குதுங்க, அங்க தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்குது. இல்ல பிரதர், எங்கள் சபைகள்ல இந்த சகோதரர் ரொம்ப திறமை வாய்ந்தவராக இருக்கிறாரு, ரொம்ப திறமை வாய்ந்தவராக இருக்கிறாரு, அவருடைய தாளந்துகளை அவர் செலவிடுகிற விஷயங்கள் அங்க ரொம்ப விசேஷித்த வண்ணமாக இருக்குது, அதனால நாங்க என்ன செய்யறோம், அவரை மூப்பராக ஊழியக்காரர்களாக அங்க நாங்க தேர்ந்தெடுக்கலாம். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா தப்புங்களா? தாளந்துகள் அடிப்படையில ஒருவரை ஊழியக்காரர்களாக தேர்ந்தெடுப்பது கரெக்டா தப்புங்களா? தாளந்துகளை பார்க்கலாம், ஆனா கூட என்ன பார்க்க வேண்டியிருக்குதுங்க, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறாரா, அவர் செய்கிறதான வேலை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து அவர் செய்த அதே சிந்தையோடு கூட செய்யக்கூடியவராக இருக்கிறாரான்னு என்ன செய்ய வேண்டியிருக்குங்க, நாம பார்க்க வேண்டியவராக இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்கள்ல இந்த தாக்கம், இந்த அபிஷேகத்தினுடைய தாக்கம் உணர்வு இல்லாதவர்கள் கூட சபைகள் என்ன செய்வாங்க, அவர்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவர்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படின்ற பட்சத்துல அவர்களை நாம வெறும் தாளந்துகள் அடிப்படையில ஒருவரை நாம வந்துட்டு அங்க ஏற்படுத்தி வச்சுட்டோம்னா, ஒரு ஊழியக்காரர்களாக மூப்பர்களாக ஏற்படுத்தி வச்சிட்டோம்னா அது கூட சபைக்கு என்னவா இருக்குங்க, ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை அங்க கொண்டு போயிடும். அப்போ ஒரு வசனம் சொல்லுது, அங்க போதக சமர்த்தனம் உடையவராக இருக்கணும். இருக்குங்களா? வசனம் அப்படி வாசிக்கிறோமா இல்லைங்களா? அப்ப போதக சமர்த்தனம் உள்ளவராக இருப்பவரை நாம என்ன செய்ய வேண்டி இருக்குதுங்க, அங்க தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவராக அங்க காணப்படுறாரு. ஏன்? ஏன்னா சபைக்கு நலமான காரியங்களை தேவனுடைய வார்த்தைகள் இருந்து எடுத்து தெளிவாக சொல்லக்கூடியதுதான் என்னதுங்க, போதக சமர்த்தனம். இது இல்லாம வெறும் தாளந்துகள் அடிப்படையில ஒரு நபரை நாம தேர்ந்தெடுத்துட்டோம்னா அவர் ஒருவேளை சத்தியத்துல குறைபட்டவராக இருந்துட்டாலும் வைராக்கியத்தின் நிமித்தம் அவர் அநேக வேலைகளை சபைகள்ல அங்க செய்யக்கூடியவராக இருந்தார்னா அவருடைய வைராக்கியத்தை மாத்திரம் பார்த்துட்டு சபையில அவரை ஒரு முன்னணியான ஒரு வேலைகள்ல அங்க வைக்கும் போது அங்க என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க, ஓநாயகர்கள் உள்ள வந்தா கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் அங்க காணப்படும். அன்பான சகோதர சகோதரி, அப்ப என்ன பண்ணணும், போதக சமர்த்தனம் உள்ளவரை நாம பார்க்கணும். கூடவே தாளந்துகள் முக்கியம், அது கூட என்ன பண்ண வேண்டியிருக்குங்க, அபிஷேகத்தின் கீழே இருக்கிறாங்களா பார்க்கணும். இந்த அபிஷேகத்தின் கீழே இருக்கக்கூடியவர் ஒரு போதக சமர்த்தனா கூட என்ன பண்ண வேண்டியிருக்குங்க,
இருக்கணும். போதக சமர்த்தனம் என்றால் என்ன? போதக சமர்த்தனம்னா என்னங்க? பாருங்க, நீங்க சகோதரர் தான் சொன்னாங்க போதக சமர்த்தனம் வேணும்னு. இப்போ போதக சமர்த்தனம்னா என்ன? அப்ப தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து பேசணும்னு சகோதரர் சொல்றாரு. வேற பகுத்தறியணுங்கிறார். போதக சமர்த்தனம்னா என்னதுங்க? வேற ஏதாவது? சரி, போதக சமர்த்தனம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தைகளை இங்க நின்று பேசுறதுக்கு பேர் என்னதுங்க? போதக சமர்த்தனம். கரெக்டுங்களா? கரெக்டா தப்புங்களா? அப்ப இங்க நின்று பேசுறதுக்கு பேர் என்னதுங்க? இதுக்கு பேரு, இது இங்க இருந்து யார் தான் பேச முடியுங்க? ஒரு ஸ்பீக்கரோ இல்லைங்களா, பேச்சாளராக இருந்தா என்ன பண்ண முடியுங்க? இங்க பேச முடியும். ஆனா போதக சமர்த்தனம் என்பது இங்க நின்று சபைகளுக்கு பொதுவான ஊழியங்களை சத்தியங்களை எடுத்து சொல்றதுக்கு பேர் என்னது இல்லைங்க? போதக சமர்த்தனம் இல்லை. அது ஒரு வேலைத்தான் இருந்துட்டாலும் போதக சமர்த்தனம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது விசேஷமாக ஒரு தனிப்பட்ட நபரோ இல்ல ஒரு 10 பேரோ இல்ல யாராக இருந்தாலும் சரி, சத்தியத்தில் குறைபட்டவர்களாக அல்லது சந்தேகத்தோடு ஏதேனும் ஒரு கேள்விகளை இங்க கேட்கிறாங்கன்னா, எனக்கு இது தெரியல, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற பட்சத்துல அவர்களுக்கு அதை விளக்கி சொல்லக்கூடியவங்க எப்படிதான் இருப்பாங்க? போதக சமர்த்தனம் உடையவராக இருப்பார். அப்ப போதக சமர்த்தனம்னா என்னன்னா, தேவனுடைய வார்த்தைகளை நிதானமாக தெளிவாக ஒருவருக்கு எடுத்து சொல்வதற்கு பேர் தான் என்னதுங்க? போதக சமர்த்தனம். ஒருவேளை ஒருவர் சத்தியத்தில் குறைவுட்டவராக காணப்படுறாருன்னா அவருக்கு தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்வதற்கு பேர் என்னதுங்க? போதக சமர்த்தனம். தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லி ஒருவரை தேற்றுவதற்கு பேர் என்னதுங்க? போதக சமர்த்தனம். அப்போ இங்க நின்று பேசுறதுக்கு பேர் என்னன்னா, இது வேற வேலை, அது வேற வேலை. அப்ப இங்க நின்று ஸ்பீக்கரா இல்ல அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒருவரை தேர்ந்தெடுக்காம இல்லாங்களா? பாருங்க, இந்த தாளந்துகள் வேற, இது தாளந்துகள். அது அபிஷேகத்தின் கீழே ஒரு சகோதரன் தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு உள்ள எடுத்துக்கிட்டாரோ அதை அவர் பிரதிபலிக்கிறதான விஷயங்கள். அன்பான சகோதரர் சொல்லி ரெண்டுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அநேக நேரங்கள்ல நம்ம சபைகள்ல என்ன செய்யறோம்னா, இதற்கு உண்டான வித்தியாசங்கள் தெரியாம இல்லைங்களா, இதற்குண்டான வித்தியாசம் தெரியாம நம் கண் முன்னாடி நல்ல தேவனுடைய வேலைகளை செய்யக்கூடிய சகோதரர்கள் அவர் அபிஷேகத்தின் கீழே இருக்கிறாங்களா, அவருடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்குது, இதை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காம அவர்களை நாம் எங்க கொண்டு வந்து வச்சிருவோங்க? ஊழியர்களாக அங்க ஏற்படுத்தி வச்சிருவோம். இது யாருக்கு பாதகம்னா, ஏற்படுத்தப்பட்ட அந்த நபருக்கும் அது பாதகம் தான், அது சபைக்கும் எப்படித்தான் போயிருங்க, அது பாதகமாக அது அமையும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒருவர் அபிஷேகத்தினுடைய தாக்கத்தின் கீழே இருக்கிறாரா என்பதை நாம பார்க்கணும். ஒருவருடைய திறமையை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு அவரை நாம மூப்பராகவோ ஊழியக்காரர்களாகவோ அங்க ஏற்படுத்திட்டோம்னா அது வருத்தத்திற்குரிய ஒரு செயலாக அது இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ஒரு மூப்பர் அவர் வந்துட்டு கோபப்படக்கூடியவராக அங்க காணப்படலாம் இல்லைங்களா? ஒருவேளை ஒரு மூப்பர் அவர் தீமை பேசக்கூடியவராக அங்க காணப்படலாம். ஏன்னா அவருடைய தாளந்துகளின் அடிப்படையில மாத்திரம் நம்ம அவரை செலக்ட் பண்ணிட்டோம்னா அவருக்குள்ள என்ன கேரக்டர்ஸ் இருக்காதுங்க, என்ன கேரக்டர் மிஸ் ஆகுங்க? அவருடைய அபிஷேகத்தின் கீழே இருக்கும் போதுதான் நம்ம செய்யக்கூடிய வேலை அது நம்மை என்ன பண்ணாதுங்க, மகிமைப்படுத்துவதற்காக அல்ல, இது தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, இது தேவனுடைய வேலை என்று சொல்லி ஒருவர் உணரும் போதுதான் அவர் அதை எப்படி செய்வார்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்வாருங்க. இல்லாத பட்சத்துல ஒருவரை நாம ஊழியக்காரர்களாக தேர்ந்தெடுக்கும் போது இல்லைங்களா, அவர்கள் இந்த ஆவியின் கனிகளை நம்ம பார்க்க போறோம், அதெல்லாம் பின்னாடி அங்க வெளிப்படுத்தாத ஒரு நபராக அங்க காணப்படலாம். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது மந்தைக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமான ஒரு சூழ்நிலையாக அது இருக்கும் என்பதை கூட அங்க சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிட்டு அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த ரீபிரிண்ட் நம்ம போடும்போது அந்த ரீபிரிண்ட் 29 2924 பாருங்க. இதில் நாம் பார்க்கும்போது தேவனுடைய ஆவியின் பரிசுத்த அபிஷேக தன்னுடைய தாக்கத்தின் கீழ் வந்திருப்பதற்கான சான்று அப்படின்னா சர்டிஃபை பண்றது இல்லைங்களா, இவர் அபிஷேகத்தின் கீழே இருக்கிறாரு என்பதற்கான ஒரு சான்று பகிர்வர்களை மாத்திரமே நம்ம என்ன செய்ய முடியுங்க, வழி நடத்துபவர்களாக முதலானவர்களாக தேர்ந்தெடுப்பதற்கு கர்த்தருடைய ஆடுகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரி, ஒருவேளை இந்த ஒரு நற்சாட்சி இல்லாத ஒருவரை நாம தேர்ந்தெடுத்துட்டோம்னா
அவர் தேவனுடைய ஆவியின் கீழத்தான் இருக்கிறாரு, அதன் நிமித்தமாக அவர் தேவனுடைய மந்தையை அவர் வழி நடத்துவார் என்பதை குறித்ததான போதுமான அறிவு இல்லாம, போதுமான தெளிவு இல்லாம நாம தேர்ந்தெடுக்கவே கூடாது என்பதற்காக தான் அங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருங்க பாருங்க, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வழி நடத்துபவராக விரும்புபவர் எவ்வளவுதான் திறமை கொண்டிருந்தாலும், பாருங்க அதுல இருக்குது, எவ்வளவுதான் திறமை கொண்டிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, எவ்வளவுதான் திறமைகள் கொண்டிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அவர் அதிகமாய் திறமை கொண்டிருக்கும் போதும் அவரது வழிநடத்துதலில் இருந்து மிகுந்த ஆபத்து வருகின்றதாய் இருக்கும். ஒருவேளை திறமைகளின் அடிப்படையில மாத்திரம் நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்பீக்கர், அவர் போல சப்ஜெக்ட் பேசுறதுக்கு ஆளே கிடையாது இல்லைங்களா, அவரை போல அறுவடை ஊழியங்கள் செய்வதற்கு ஆளே கிடையாது என்று மாத்திரம் நாம ஒரு தாளந்துகளை அடிப்படையில வச்சுட்டு ஒருவரை நாம தேர்ந்தெடுத்தோம்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குங்களா? ஆபத்து வருகிறதா இருக்கும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மாத்திரமே எவ்விதத்திலும் தலையானவருடைய வாய்க்கருவிகளாகவும் பிரதிநிதிகளாகவும் அடையாளம் கண்டு கொள்ளப்பட வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, வாய்க்கருவிகளாகவும் பிரதிநிதிகளாகவும் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். பிரதிநிதி ஏன்னா இது யாருடைய சபை? இது தேவனுடைய சபை. இங்க யாருதான் மூப்பர்களையும் ஊழியக்காரர்களையும் அங்க தேர்ந்தெடுக்கணும்னா தேவன் தான் என்ன பண்ணுங்க எடுக்கணும். ஆனா பொறுப்பை யார்கிட்ட இப்ப கொடுக்கிறாருங்க? சபைக்கு கொடுக்கிறார். எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம காணப்படணும் பாருங்க. இதே போல ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம எப்ப காணப்படுவோம்னா பஸ்கா நேரத்துல காணப்படுவோம். ஏன்? சுய ரட்சிப்புக்காக. கடந்த ஒரு வருடம் நம்ம செஞ்சிட்டதான தப்பிதங்களை நாம சரி செய்து கொண்டு பாவ மன்னிப்பை எங்க பெற்றுக்கொண்டு அந்த பாத்திரத்திலும் அப்பத்திலும் கை வைக்கும் போது என்ன செய்வோங்க? மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். ஆனா எப்ப நம்ம ஜாக்கிரதை இல்லாதவர்களாக இருப்போம்னா கைகளை உயர்த்தும் போது நம்ம என்ன செய்வோங்க? ஜாக்கிரதை இல்லாதவர்களாக அங்க காணப்படுவோம். ஒருவேளை எனக்கு இவர் விருப்பமான ஒரு சகோதரர் அல்லது என் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சகோதரன் அல்லது சகோதரி அவங்க என்ன நினைச்சிருவாங்க? அந்த சகோதரன் இந்த சகோதரி அவங்க என்ன நினைச்சிருவாங்க? இதெல்லாம் அஜாக்கிரதையை அங்க குறிப்பிடுது. அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த சகோதரனை காட்டிலும் இல்லைங்களா, நம்ம பக்கத்துல இருக்கிற சகோதரை காட்டிலும் சகோதரியை காட்டிலும் தேவன் நம்ம என்ன பண்றாருங்க? சகோதரனும் சகோதரியை பார்க்கலனாலும் யார் பார்க்கறாங்க? தேவன் பார்க்கிறார். அப்போ அன்பின் வெளிப்பாடாகத்தான் சபையில தேர்தல் அங்க இருக்குதுன்னும் போது நாம மாய்மாலம் பண்ணிடக்கூடாது. நாம மாய்மாலம் பண்ணிட்டு நாம சபைகள்ல அஜாக்கிரதையாக ஒரு ஊழியக்காரரை தேர்ந்தெடுத்து வச்சுட்டு அந்த ஒரு வருட காலமும் சபையில அந்த சகோதரை பற்றி நாம பேசிக் கொண்டிருப்பது ஒரு நியாயமற்ற செயல். அது ஒரு நியாயமற்ற செயல். அப்போ அந்த ஒரு நாள் நமக்கு கொடுக்கப்படக்கூடியதான விஷயங்கள் 2 வாரம் ஒரு நாள் நாமினேஷன் ஆகும் போதே நம்ம என்ன பண்ணுங்க? நம்ம இஷ்டத்துக்கு இந்த சகோதரர் இந்த சகோதரை நாமினேட் பண்ணிட்டாரு, அதனால நான் என்ன பண்ண போறேன்? இவரை நாமினேட் பண்றேன். சரியா இருக்குங்களா? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ரசல் அதை அழுத்த திருத்தமாக அங்க சொல்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளை, நம்ம வெளியே எங்கேயாவது கிளம்பும் போது வீட்டில் சொல்லுவாங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அந்த ஜாக்கிரதை வேறங்க. ஏதாவது பிரச்சனைல மாட்டினா போலீஸ் நம்மகிட்ட சொல்லுவாங்க என்னதுங்க? பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இருந்துக்க, இனிமே என்ன பண்ணாத. பல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இது எப்படின்னா கொஞ்சம் அழுத்தமான வார்த்தை, சும்மா ஜாக்கிரதையா அந்த மாதிரி இல்லைங்க, ஜாக்கிரதை. ஏன்னா ஒரு வருட காலமும் சபைக்குள்ள ஓநாய்கள் வராம அவர்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குங்க? அங்க பார்த்துக்கணும். மூப்பர்கள் சபையினுடைய வாய்க்கால்களாக இருக்கிறாங்க சத்தியத்துக்கு. அவர்கள் மூலியமாகத்தான் என்ன பண்ண போறாங்க? வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும், எல்லா ஒழுங்கின் ஏற்பாடுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் யார் தான் அடுத்து செய்ய போறாங்க? அந்த ஊழியர்கள் செய்ய போறாங்க. அந்த ஒரு நாள் நாம மாய்மாலம் பண்ணிட்டு இல்லைங்களா, நாம நம்முடைய மன விருப்பத்தின்படி தேவனுடைய தெய்வீக ஒழுங்கு ஏற்பாட்டிற்கு ஏற்ப தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம அந்த வேலைகளை செய்யாம ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதரர்களை நாம அடுத்த ஒரு வருட காலம் குறை பேசி கொண்டிருப்பது அது என்னதுங்க? அது யாருடைய தப்புங்க? தேவனுடைய தப்புங்களா?
தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சகோதரருடைய தப்புங்களா? அவர் வந்து நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, என்னை வந்து நீங்க நாமினேட் பண்ணுங்க, என்னை வழிமொழிங்க, எனக்கு நீங்க கரங்களை உயர்த்துங்கன்னு என்ன பண்ண போறது இல்லைங்க. எந்த சகோதரனும் கேட்கல. நாமளா கையை உயர்த்திட்டோம்னா அப்ப என்ன செய்யணும்? நாம அடுத்து என்ன செய்ய வேண்டியிருக்குங்க? வாயே பேச முடியாது. அப்ப நாம என்ன செய்யணும்? ஒரு சகோதரனை நாம தேர்ந்தெடுப்பதற்கு முன்பதாக அல்லது அவர்களை ஒரு ஊழியக்காரராக மூப்பர்களாக ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவுக்குள்ளாக நாம் வரும்போது, அவர் அபிஷேகத்தின் கீழே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேர்ல அவர் இருக்கிறாரா, வேர்ல பிடிக்கப்பட்டு இருக்கிறாரான்றதை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குங்க? அங்க கவனிக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இதை நாம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க? என்ன செய்ய முடியாது? சரியான ஊழியக்காரர்களை நம் சபையில ஏற்படுத்த முடியாது. பாருங்க, இந்த எலெக்ஷன் என்ற இந்த ஒழுங்கை, இந்த தேர்தலை அங்க நடத்துவதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே என்னது இல்லைங்க, இல்ல. ஆனா இந்த ஒழுங்கை ஒழுங்கும் கிரமமாக செய்யறதுதான் என்னதுங்க ரொம்ப முக்கியம். ஒரு நாள் எலெக்ஷன் சொன்னோன்னா நம்ம பிரசன்ட் ஆயிடுவோம். நாமினேஷன் சொன்ன உடனே, இந்த நடத்த வரக்கூடிய சகோதரர் நாமினேஷன் சொன்ன உடனே உங்களுக்கான நேரம் இப்பொழுது கொடுக்கப்படுது, நீங்க என்ன பண்ணலாங்க, நாமினேட் பண்ணலாம்னு சொன்ன உடனே நம்ம நாமினேட் பண்ணலாம். இது ஒழுங்கு செஞ்சிருவோம். அந்த ஒழுங்கை கிரமமாக செய்யக்கூடியவர்களாக நாம காணப்பட வேண்டும். அந்த ஒழுங்கை நாம கிரமமாக செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். ஏன்னா அந்த கிரமத்தை நாம செய்யறதுலதான் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அநேக நேரங்கள்ல மாம்சத்தினுடைய வெளிப்பாடுகள் என்ன பண்ணிருக்கு இந்த நேரத்துல அங்க வெளியே வந்துருது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த பொறுப்பினுடைய விசேஷ தன்மையை ஒருவர் எப்ப புரிஞ்சு வச்சிருப்பாரு? ஒரு மூப்பராக இருக்காருன்னா அந்த மூப்பருக்கே உண்டான விசேஷித்த தன்மையை, அந்த பொறுப்பினுடைய கனத்தை எப்போ உணர்ந்தவராக இருப்பார்னா இந்த அபிஷேகத்தின் கீழே அவர் இருக்கும்போதுதான். இந்த ஏசாயா 61வது அதிகாரம் அந்த 1வது வசனம் திருப்பி போடுங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, பாருங்க 2வது பாயிண்ட் இப்ப பார்க்கலாம். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். பாருங்க, நொறுங்குண்டவர்களிடத்தில் கோபம் படவும், சிறைப்பட்டவர்களை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துறதுக்கும் அங்க என்ன பண்ணலைங்க, அபிஷேகம் பண்ணல. அப்ப சரியான முறையில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரை நாம தேர்ந்தெடுக்கும் போது அங்க என்ன பண்ணுவாருன்னா அந்த கணம் இல்லைங்களா, அந்த வேலைக்கே உண்டான பொறுப்புகளை அங்க உணர்ந்தவராக அவர் என்ன செய்வார், இந்த வேலையை அங்க செய்யக்கூடியவராக அங்க காணப்படுவார். நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். எதிர சிறைப்பட்டவர்கள் பாருங்க, பிசாசினுடைய விஷயங்கள்ல சிறைப்பட்டிருக்கிறாங்கன்னா எதை குறிக்குதுங்க? சத்தியம் தெரியாம இருக்கிற விஷயங்கள். ஏன்னா சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சத்தியத்தை எடுத்து கூறக்கூடியதான விஷயங்கள் பண்ணணும்னா முதல்ல அவருக்கு என்ன பண்ணுங்க, சத்தியத்தில் தேர்ந்தவராக இருக்கணும். அப்ப சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும் என்ன பண்ண முடியும்? அன்பான சகோதர சகோதரி, ஒருவர் அபிஷேகத்தின் கீழே இருக்கிற பட்சத்துல தான் அங்க என்ன செய்ய முடியும்னா நம்மால இந்த குணலட்சணங்களை அந்த சகோதரத்துல பார்க்க முடியும். இது மூப்பராக இருக்க வேண்டியவருக்கு மாத்திரம் இருக்கிற ஒரு தகுதி கிடையாது. ஒட்டுமொத்த சபையில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பண்ணின ஒவ்வொரு சகோதரனிடத்திலும் ஒவ்வொரு சகோதரனிடத்திலும் இருக்க வேண்டியதான ஒரு தகுதி இல்லைங்களா? நம்ம எல்லாருமே என்ன செய்யப்படணுங்க, இந்த அபிஷேகத்தின் கீழாக காணப்படணும். வேணாங்களா இல்ல இருக்கணுங்களா? பாருங்க, ஆரோன் தலையில அங்க ஊற்றப்படக்கூடியதான அந்த தைலம் அது வலிஞ்சு என்ன பண்ணுதுங்க, தலையில ஊத்துறோம்னா நேரா எங்க வரலைங்க, காலில் ஒரு சில பகுதிகளிலையோ இல்ல எங்கேயும் அப்படி போகல, முழுவதுமாக அங்க என்ன நடக்குதுன்னா அந்த அபிஷேகம் அந்த உடல் முழுவதும் நினைக்குது. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலைனா தலைக்கு செய்யப்பட்டதான அபிஷேகம் அந்த ஒட்டுமொத்த சரீர அங்கத்திற்கும் என்ன பண்ணணுங்க, இருக்கணும். அங்கங்க இல்லைங்களா? ஒவ்வொரு சபையினுடைய ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் இதை குறிப்பிடல, அதையும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குங்க, கருத்துல வச்சுக்கணும். தேர்தல் பாடம் தான் பார்க்கிறோம் அப்படின்னு ஒண்ணு, இதற்கு முன்னாடி இருந்த மூப்பர்களையும் இனிமே நாம இவரை மூப்பராகவோ இல்ல ஊழியக்காரர்களையோ ஏற்படுத்தலாம் என்று நம்ம மனதில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபரையோ மட்டும் இந்த வசனங்கள் அங்க பேசல. இது நமக்கான ஒரு பாடமா கூட என்ன பண்ணுதுங்க அங்க இருக்குது. அன்பான சகோதர சகோதரி, நாம் கூட அபிஷேகத்தின் கீழாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வேரில் பிடிக்கப்பட்டவர்களாக
இல்லைங்களா காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது அன்பான சகோதர சகோதரிகளே. அதைத்தான் சகோதரர் ரசல் அவர்கள் அழுத்த திருத்தமாக அங்க சொல்றாரு, தாளந்துகள் அடிப்படையில மாத்திரம் நாம போயிட்டோம்னா அது மிகப்பெரிய ஆபத்தை அது கொண்டு வரக்கூடியதாக அது காணப்படும் அன்பான சகோதர சகோதரிகளே. அதே போல பேச்சாளர் ஸ்பீக்கரு, அவர் நல்லா பாட்டு பாடுவாரு, அவர் நிறைய ஊழியங்கள் செய்யறாரு, அவர் அநேக இடங்களுக்கு வெளியே போறாரு. இவைகள் என்ன பண்ணாதுங்க, இவைகள் மாத்திரம் இந்த பெஸ்ட் குவாலிட்டி நம்மளால சொல்ல முடியாது அன்பான சகோதர சகோதரிகளே. அந்த வேலைகள் எல்லாம் தேவனுடைய வேலைகள். இந்த வேலைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அபிஷேகத்தின் கீழே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் இந்த வேலைகளை என்ன செஞ்சுட்டு இருக்கோங்க, செய்கிறோம் என்கிறதான உணர்வுள்ள ஒருவரை அந்த இடத்தில் நாம வைக்கும் போது அவர் அந்த மந்தைக்கு என்ன செய்வார்னா சரியான வேலைகளை அங்க செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதை பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஏன்னா ஸ்பீக்கர் அப்படின்ற வார்த்தை ஏன் நம்ம அடிக்கடி சொல்றோம்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி வேதாகமத்தில் இருக்கிறாருங்க. அவருடைய பேர் பழைய ஏற்பாடு காலகட்டங்கள்ல இருந்த ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. யாருங்க அவரு? யார் அவருங்க? மோசே. ஆமாவா இல்லைங்களா? அந்த மோசே அவர் எப்படி இருந்தாருன்னா, தேவன் அவரை அழைக்கும் போது அவர் தேவனிடத்துல என்ன சொல்றாருன்னா, தேவனை என்ன போய் ஏன் அழைக்கிறீங்க, என்ன போய் ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க, ஏன் இது கேட்டுட்டாரு அவரு? ஏன் கேட்டுட்டாரு? அவருக்கு திக்கு வாங்கலாம். அப்ப அவர் சொல்றாரு, தேவனை எனக்கு கொஞ்சம் வாய் திக்கி திக்கி பேசுவேன், என்னால என்ன செய்ய முடியாதுங்க, ஜனங்கள் மத்தியில போய் அங்க பேச முடியாது, நீங்க வேற யாரையாவது நீங்க என்ன பண்ணிருக்கலாம், செலக்ட் பண்ணிருக்கலாம்னு சொல்லும் போது தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ ஆரோனுக்கு என்ன பண்ணுவேன், தேவனா இருப்ப, நீ போய் நான் உங்ககிட்ட சொல்றேன், நீ என்ன பண்ணு ஆரோன் கிட்ட சொல்லு. ஆரோன் என்ன பண்ணுவாருங்க, ஜனங்கள்கிட்ட சொல்றாருங்களா? ஆனா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இல்லைங்களா, அவர் இந்த பொறுப்பினை உணர்ந்தவராக அங்க செயல்பட ஆரம்பித்ததற்கு பிற்பாடு அவர் ஜனங்கள்கிட்ட எப்படி பேசினாருங்க? அவர் எங்கேயாவது திக்கி திக்கி பேசின மாதிரி இருக்குதுங்களா? இல்ல எப்பவாவது எதையாவது விஷயத்தை தேவன் அங்க குறிப்பிடும் போது அதை போய் ஆரோன்ட்ட சொன்னாரு, ஆரோன் போய் அங்க ஜனங்கள்கிட்ட சொன்னாரு, அப்படி இருந்துச்சுங்களா? டைரக்டா பேசுறாருங்க. அபிஷேகத்தினுடைய தாக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, அபிஷேகத்தினுடைய தாக்கம். அப்போஸ்தலனாகிய பவுல், அவருடைய கண்கள் அங்க என்ன இருந்துச்சுங்க பாருங்க, ஒரு பிம்பமாகத்தான் எல்லாமே தெரியுங்க. அவர் நிருபங்கள் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, எழுதியிருக்கிறார். யாரை வச்சு? உடன் சகோதரர்களை வச்சு. அந்த அபிஷேகம் பாருங்க, அவரால் என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணல, எழுதாம விடல, அங்க எழுதியிருக்கிறாரு. ஆனா எப்படி எழுதினாரு? அன்பான சகோதர சகோதரி, தாளந்துகள் அடிப்படையில இல்ல, அவருடைய அபிஷேகத்தின் அடிப்படையில, அவருடைய கிரியைகளின் அடிப்படையில நாம ஒரு ஊழியர்களை நாம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அங்க தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படியாக நாம தேர்ந்தெடுக்கிற பட்சத்துல அவர்கள் திறம்பட செயல்படுபவர்களாக அங்க காணப்படுவாங்க. ஏன்னா அவர்கள் தேவனுடைய பிரதிநிதியாக இந்த சபையில இருக்கிறாங்க. மோசே அப்படித்தான் இருந்தார் இல்லைங்களா? அப்படித்தான் இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கும்போது என்ன பண்ணாருங்க, அவர் கண்காணியாக இருந்தார் அநேக சபைகளுக்கு. இப்ப என்ன பண்ணாரு, தேவனுடைய அங்க பிரதிநிதியாக, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதிநிதியாக அங்க செயல்பட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம ஒரு புரிந்து கொள்ளுக்குள்ள வந்துடலாம். இப்ப நம்ம பார்த்துட்டோம், எதை பார்த்துட்டோம், அபிஷேகத்தின் கீழே இருக்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். அப்போ என்னதுங்க, சவுல் அபிஷேகம் பண்ணதை பார்த்தாச்சு, ஆரோன், அப்புறம் யாருங்க, கர்த்தர் இயேசு. அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து தலைனா சரீரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எப்படித்தான் இருக்க வேண்டியிருக்குன்னா இந்த அபிஷேகத்தின் கீழாகத்தான் இருக்கணும். அப்ப அபிஷேகத்தின் கீழாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி இருப்பார்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நம்ம வாசிச்சது போல அவர் காயம் கட்டுகிறவராகவும் இல்லைங்களா, அவர் சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்யக்கூடியவராகவும், அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவரும் அங்க என்ன பண்ணுவாருங்க, அங்க இருப்பாருன்னு பார்த்துட்டோம். இது மூப்பருக்கு உண்டான தகுதி மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டான தகுதியாக இருக்குது என்பதை கூட நம்ம பார்த்துட்டோம் அன்பான சகோதர சகோதரிகளே. இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அடுத்த பாயிண்ட்ல நம்ம கடந்து போகலாம். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது ஒரு மூப்பராக, ஒரு ஊழியக்காரராக அங்க தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு நபர், அவர் பரிசுத்த ஆவியை அவர் என்ன பண்ண வேண்டியிருக்குங்க, அவர் பரிசுத்த ஆவியின் கீழ் அங்க காணப்படக்கூடியவராக அங்க இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியின் கீழ் என்னங்க, அபிஷேகமும் வேற சொல்லியாச்சு, பரிசுத்த ஆவியின் கீழ் அப்படின்னா என்னங்க,
பரிசுத்த ஆவியின் கீழ் ஒருவர் காணப்படுறாருன்னா எப்படி? பாருங்க, பரிசுத்த ஆவியின் கீழ் என்று சொல்லும்போது இந்த பரிசுத்த ஆவி நம்முடைய புது சிருஷ்டிகளாக இருக்கக்கூடிய அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அர்ப்பணிப்பை நாம சரிவர புரிந்து கொண்டவர்களாக நம்ம காண்கிற பட்சத்துல நமக்கு என்ன கொடுக்கப்படுதுங்க? பரிசுத்த ஆவி அங்க கொடுக்கப்படுது. பரிசுத்த ஆவி கொடுக்கப்படாத பட்சத்துல நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் முதல்ல என்னவே பண்ணாதுங்க, புரியாது. தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்க முயற்சித்துட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, முடியாது. ஏன்னா நாம குறை உள்ளவர்களாக அங்க காணப்படுறதுனால தேவனுடைய வார்த்தைகளை நம்மால கேட்டு அதை நம்ம ஜீர்ணித்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்துவது என்பது ஒரு முடியாத காரியம். அப்போ ஒருவர் பரிசுத்த ஆவியின் கீழ் இருக்கிறார்னா அது என்ன? அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? அல்லது பரிசுத்த ஆவியை ஒரு பெற்றவராக தினந்தோறும் அதை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை தினந்தோறும் அவர் உட்கொண்டு அதன்படி வளரக்கூடிய ஒரு நபர் அவர் எப்படித்தான் இருப்பாருங்க? அவர் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார், இல்லைங்களா? பாருங்க, நல்லதையே சாப்பிட்டோம்னா நம்ம மாம்சத்துல கூட நல்ல உணவுகளை மாத்திரம் நம்ம உட்கொண்டோம்னா நம்ம எப்படி இருப்போங்க? பாருங்க, ஹெல்தியா இருப்போம், நல்ல ஒரு உடல் சுகத்தோட நம்ம இருப்போம். ஒருவேளை கெட்டதையே நம்ம அதிகமாக சாப்பிட்றோம்னா நம்ம உடல் என்ன ஆகுங்க? பாருங்க, கெட்டு போயிடும். அப்ப பரிசுத்த ஆவியை தினந்தோறும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிற பட்சத்துல நம்ம எதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போங்க? ஆவியின் கனிகளை. ஆவியின் கனிகளை ஒருவர் வெளிப்படுத்துறாருன்னா அவர் எந்த சாயல்ல இருப்பாருங்க? அப்ப சபையில இருக்கிற நாம எல்லாரும் 100% எப்படி இருப்போங்க? அப்படிங்களா? அதை நோக்கின பயணத்திற்கு வேறுதான் என்னதுங்க? ஆவியின் கனிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம ஆவியின் கனிகள் நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். நமக்கு பொறுமையா வாசிங்க சிஸ்டர். 22 ஒன்னொன்னா போலாம். பாருங்க, ஆவியின் கனியோ அன்பு. அன்பு நம்ம கடைசியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாசிங்க. சந்தோஷம். சந்தோஷம். ஆவியின் கனியில சந்தோஷம்னா என்னதுங்க? என்ன சந்தோஷங்க? எல்லாருமே சந்தோஷமா தான் இருப்போம், இல்லைங்களா? அப்ப ஆவியின் கனியில ஸ்பெஷலா சந்தோஷம்னா என்னதுங்க? பாருங்க, இந்த உலகத்துல இந்த மாம்சீக உடல் இருக்கு இல்லைங்களா, நமக்கு இதை தன் குடும்பத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறாங்க, தான் வேலை செய்கிற ஸ்தலத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறாங்க. இவங்க வேலை செஞ்சே சாவறாம்பான்னு சொல்லுவாங்களா? ஒருத்தர் இவன் குடும்பத்துக்காகவே உழைச்சே சாவ போறான் சொல்லுவாங்களா? நமக்கும் என்னதான் இருக்குதுங்க, மரணம் தான். ஆனா நம்முடைய மரணம் அது எப்படி இருக்குங்க? சரியாக தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த கனிகளை வெளிப்படுத்தும் போது நம்முடைய மரணம் எப்படி இருக்குங்க? பரிசுத்தவான்களுடைய மரணம் பார்வைக்கு அருமையா. அத சந்தோஷமா சொல்லுங்க. அது எப்படி இருக்குங்க? பாருங்க, அருமையா இருக்கும். தேவனுக்கு அருமையா இருக்கும் அப்படின்னும் போது அன்பான சகோதர சகோதரிலே ஒரு சந்தோஷம். பாருங்க, சமாதானம். அடுத்த வாசிங்க சார். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். விசுவாசம். பாருங்க, சமாதானம் பண்ணி வைக்கிறது, நீடிய பொறுமை, தயவு, நற்குணங்கள். நமக்கு தெரியும் விசுவாசம் பேசிக்கலே கேட்டதுதாங்க. விசுவாசம், விசுவாசத்துக்கு வேற 2 பாடம் கேட்டிருக்கிறோம் நம்ம. அன்பான சகோதர சகோதரி, விசுவாசம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி நிமித்தம் நமக்கு என்ன இருக்குதுங்க? ஜீவன் இருக்குது. உயிர்த்தெழுதல் சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லைங்களா? பஸ்கா முடிஞ்சிட்டு அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு எதை கொண்டு வருதுங்க? பாருங்க, நம்முடைய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்பதற்கான உறுதி அவருடைய உயிர்த்தெழுதல்ல நமக்கு கிடைக்குது. பாவ மன்னிப்பு எதுல கிடைக்குது? அவருடைய மரணத்துல. அன்பான சகோதர சகோதரி, விசுவாசம். பாருங்க, அடுத்து வாசிங்க. 23. சாந்தம், பாருங்க, இச்சை அடக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிம்பிளா சொல்லாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நல்லா பொறுமையா எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு இல்லைங்களா, நம்ம நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு நமக்கே உண்டான சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? இருக்குமா இருக்காதுங்களா? நமக்கேனா யாருக்குங்க? மாம்சத்துக்குங்க. அதையெல்லாம் அடக்கிட்டு நம்ம எங்க வந்து உட்கார்றோங்க?
அடிப்படை விஷயம். இந்த மாதிரி அநேக விஷயங்கள் இருக்குது. தேவனுடைய வேலையை செய்வதற்கு அழைக்கப்படும் போது, ஒரு வேலை இருக்குது பிதர் இது அப்படின்னும் போது, பிதர் எனக்கு வேற வேலை இருக்குதுங்க, ஏன் அது மூலியமா என்ன வர வேண்டி இருக்குங்க, மாம்சத்தினுடைய சில தேவைகள் சந்திக்கப்படும் நினைச்சிட்டு நாம தேவனுடைய வேலைகளை அங்க விடுறது கூட அங்க என்ன இருக்குன்னா இச்சை அடக்கத்துல வராதுங்க. சரியாக தேவனுடைய வேலைகளை நம்ம இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து செய்யறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் எதை குறிக்குதுன்னா இச்சை அடக்கம் தான். இன்னும் டீப்பா நம்ம நிறைய விஷயங்கள் அந்த இச்சை அடக்கம் இருக்கும். நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் அது தெரியும். இருக்கிற பட்சத்துல பாருங்க, சாந்தம், இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் படிச்சோம் 22ல. ஃபர்ஸ்ட் அன்பு. அன்பு காலையில நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். அன்புக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் கொடுக்குறாருங்க. அன்புக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் கொடுக்குறாரு. அது வாசிங்க சிஸ்டர், 1 கொரிந்தியர் 13. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். பாருங்க, ஒரு சகோதரர் மிகுந்த தாளந்துடையவராக இருந்து, ஒருவேளை அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்பீக்கராக கூட இருந்து, அவர் மனுஷர் பாஷை மட்டும் இல்ல, அவர் தூதருடைய பாஷைகளையே பேசினா கூட அன்பு ஒருவேளை இல்லாவிட்டால் வெறும் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் என்ன பண்ணுங்களாம் காணப்படும். 3வது வசனம் போயிருங்க சிஸ்டர். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல 3வது வசனம் போயிரு. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், பாருங்க, என்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், அன்னதானம் பண்ணினாலும் என்னதுங்க, எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கறதுங்க, இந்தாங்க வச்சுங்க பிரதர், ரொம்ப தாராள குணமுடையவராக அங்க காணப்படுறது போல அங்க வெளிப்படுத்திட்டாலும், வாசிங்க, என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தார். நெருப்புலயே தூக்கி என்னை போட்டீங்கனாலும் என்ன பண்ண மாட்டேன். யார் சொன்னா? பழைய ஏற்பாடுல பாக்குறோம் இல்லைங்களா, யாரு சொன்னாருங்க? அந்த 3 பேர். சாத்ராக். அது போல நாம இன்றைய காலகட்டங்கள்ல நம்முடைய சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கே கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. அன்பான சகோதர சகோதரிகள், வீண் பிரயாசமாகத்தான் அது காணப்படுங்க. அடுத்து அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. பாருங்க, ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியின் கீழே இருக்கக்கூடியவர் அந்த பரிசுத்த ஆவியினுடைய கனிகள் இல்லைங்களா, ஆவியினுடைய கனிகளை அங்க வெளிப்படுத்தக்கூடியவர் ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக மாத்திரம் இருந்துட்டா கூட அவர் எப்படி இருப்பாருங்களாம், நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அப்புறம் அடுத்தது அன்புக்கு பொறாமை இல்லை. அப்புறம் அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. இந்த குவாலிட்டி என்ன பண்ணுங்க, இந்த குவாலிட்டி என்ன பண்ணுங்க, நம்ம எல்லாத்துட்டையும் இருக்கணும். விசேஷமாக ஊழியர்களாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள்ட்ட என்ன பண்ண வேண்டியிருக்குங்க, இது இருக்கணும். ஒருவேளை அவர்கள் தன்னைத்தானே புகழக்கூடியவர்களாக காணப்பட்டுட்டாங்கன்னா அது என்ன ஆயிருங்க, பிரோஜனமற்ற ஒரு செயலாக மாறிடும். தன்னுடைய மாம்சத்தை தன்னை அவர்கள் முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக சில வேலைகளை செஞ்சுட்டாங்கன்னா அது என்ன ஆயிடுங்க, அது வீணா போயிடும். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, அயோக்கியமானதை செய்யாது, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். தற்பொழிவை, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. பாருங்க, சினம் அடையாது. அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம், அவங்களுக்கு கோபமே வராதுன்னு அர்த்தம் இல்ல. ஏன்னா என்ன பண்றாங்க, அவங்களும் மாம்சத்துல தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே எப்படித்தாங்க இருக்கிறோங்க, மாம்சத்துல தான் இருக்கும். கோபமே வராதுன்னு இல்ல, ஆனா என்ன பண்ணலாம், கூடுமான வரை அந்த முயற்சிக்குள்ளாக என்ன பண்ணுவாங்க, அவங்க இருப்பாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியின் கீழ் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இப்படியான முயற்சிகளை அங்க ஏறெடுக்கிறவர்களாக அங்க இருப்பாங்க. அப்ப அன்பு பாருங்க, நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. அடுத்த வசனம் போங்க சார், 6 முதல். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியத்துல சந்தோஷப்படுங்களாம். நீங்க என்ன பேசுனீங்கனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாம யாருக்கு உண்மையா இருந்துட்டோங்க, தேவனுக்கு உண்மையா இருந்துட்டோம். ஏன்னா தேவன் அவர் எனக்கு சத்தியம் கொடுத்தார், அந்த சத்தியத்திற்கு நான் என்ன பண்றேங்க, உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சத்தியத்தின் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படக்கூடியவராக அங்க இருப்பாங்க. அதுதான் 7வது வசனம் கூட பாருங்க, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் சகிக்கும். பாருங்க, ஒரு சபையில கொஞ்சம் முக்கியமான வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிற பட்சத்துல இந்த சகிப்புத்தன்மை அது ரொம்ப முக்கியம்.
அது எப்பத்தான் வரும்னா அன்பில் ஒருவர் பூரணப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கான வெளிப்பாடு தான் எப்படி இருக்குங்க? சகிப்புத்தன்மை உடையவராக அங்க இருப்பதை குறிக்கும். இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன கிரிட்டிசிசம் கூட என்ன பண்ண மாட்டாருங்க அவரு. இப்ப நாமளே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொருவரையும் நீங்க என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு யாராவது சொன்னா அதை நாம என்ன செய்வோம்? உடனே இப்படியே அமைதியா இருப்போங்களா? பிரதர் நீங்க ஏன் இன்னைக்கு எக்லிஷா லேட்டா வந்தீங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம்னா இப்போ நீங்க இருக்கிற மாதிரி இப்படியே அமைதியா இருந்துருவீங்களா? இருந்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்ப என்ன பண்ணுவோம்? காரணம் சொல்லுவோம். அடிப்படையான விஷயம் இல்லைங்களா? ஒரு காரணம் சொல்லுவோம். அந்த காரணம் நமக்கே தெரியும். தேவனுடைய சபைக்கு நேரத்திற்கு போவதை காட்டிலும் அந்த காரணம் என்ன இருக்காதுங்க, பெருசா இருக்காது. அற்பமும் குப்பையுமாக இருக்கக்கூடிய நமக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவருடைய மாபெரும் தெய்வீக திட்டத்தை நமக்கு கொடுத்து அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து பாவத்திலேயே இருந்த நம்மை, பாவிகளோடு கூடவே இருந்த நம்மை அவர் என்ன பண்ணியிருக்காருங்க? நீதிமான்களாக மாற்றி பரிசுத்தவான்களாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியையும் சத்தியத்தையும் நாளுக்கு நாள் கொடுத்து வழிநடத்தக்கூடிய தேவனுடைய சமூகத்துல போறதுக்கு நாம சொல்ற காரணம் என்னவா இருக்குங்க? புரியுதுங்களா? தேவன் யாருன்னு இப்ப நம்ம யாருன்னு நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஆனா ஒரு காரணம் சொல்லுவோம் இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, இதை ஒருவேளை சரியான பரிசுத்த ஆவியில இல்லாத ஒரு சகோதரர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அதை அவர் எப்படி எடுத்துக்குவாருன்னா அவருக்கும் அது பாதகமா போயிடும். புரியுதுங்களா? நமக்கும் அது பாதகமா போயிடும் அன்பான சகோதர சகோதரி. ஆனா அப்போ சகலத்தையும் தாங்கக்கூடிய, ஏன்னா தேவன் என்னதான் பண்றாருங்க, கிறிஸ்து என்னதான் பண்ணுவாருங்க, சரி பலவீனம் ஏத்துக்குவார் இல்லைங்களா? அது போல அமைதியாக போகாம கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லணும் இல்லைங்களா? ஒழுங்கின்படி ஒழுங்கை என்ன செய்ய வேண்டியிருக்குங்க, அங்க சொல்ல வேண்டியிருக்குது. ஆனா அதை எப்படி சொல்லணும்னா அன்பாய் சொல்ல வேண்டியிருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த குவாலிட்டி இருக்கணும். பாருங்க, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஆனா என்ன ஆகாதுங்க, அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஒரு காலமும் ஒழியாத அழிந்து போகாத ஒரு சரீரத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும்னா பெஸ்ட் குவாலிட்டி என்னதுங்க? நம்ம அப்படி ஒரு சரீரத்தை நோக்கி பயணிக்கிறோம், ஆமாவா இல்லைங்களா? நித்திய ஜீவனை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்னா அதோடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னவா இருக்கணுங்க? அன்பாக அங்க இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இது யாருக்கிட்ட காணப்படணும்னா சபையினுடைய மூப்பராகவோ ஊழியக்காரராகவோ தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள்ட்ட இது காணப்படணும். அன்பான சகோதர சகோதரி, இன்னொரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் வசனம் 17. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் வசனம் 17. சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். இதை பத்தி சகோதரர் ரசல் அவர்கள் மூப்பர்களை பற்றியும் உதவிக்காரர்களை பற்றியும் பேசக்கூடியதான அந்த ரீபிரிண்ட் பகுதிகளில் இந்த வசனங்களை எங்க பயன்படுத்துறார். என்ன சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய்? என்ன இது? என்ன இது? இந்த வசன பகுதிகளை நாம பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தாங்க தெளிவாக புரியுது. சிற்சை, ஒரு நபர் அபிஷேகத்தின் கீழாக இருக்கும்போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவினுடைய கனிகளை, ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தக்கூடிய நபராக அங்க காணப்படும் போது, அவருக்கு தேவனுக்கே பிரியமான நபராக இருக்கும் போது ஒரு சின்ன சின்ன குறைகள் அங்க காணப்படுற பட்சத்துல தேவனிடத்துல இருந்து என்ன கிடைக்குங்க? சிச்சை அங்க கிடைக்கும். இப்ப ஒரு ஒடுங்கின பாத்திரம் இருக்குதுன்னா, ரொம்ப ஒடுங்கிருச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, என்ன பண்ண முடியாதுங்க. ஒடுங்கின பாத்திரமே நம்ம பார்த்தது இல்லைங்களா? பார்த்துருப்போம் இல்லைங்களா? அப்ப அது என்ன பண்ண முடியாது, அது தூர போட்டுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒடுங்கி இருக்கிறத என்ன செய்ய முடியும் நம்மளால, அதை சரி பண்ணி எடுப்பாங்க இல்லைங்களா? அதுதான் என்னதுங்க, சிச்சை. அப்ப சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். ஒரு மூப்பர், ஒரு உதவிக்காரர் எப்படிப்பட்ட இருக்குதவே கூடாதுங்க. இந்த சிச்சையை அங்க பகைத்து தேவனுடைய வார்த்தைகளை பின்னாக எரிந்து போடக்கூடியதான ஒரு நபராக அங்க என்ன பண்ணிடவே கூடாதுங்க, இருக்கவே கூடாது என்பதை நாம கூட பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, எப்படி, என்ன சிச்சை? சிச்சை டெஸ்டிங்,
என்ன டெஸ்ட் வரும்? விசேஷமாக இது மூப்பர் மற்றும் உதவிக்காரர்களை குறித்து ரசல் பேசும்போது பேசுறாரு. என்ன டெஸ்டிங் வரும்? என்னது? உபத்திரவங்கள். பாருங்க, சபையை அவர் வழிநடத்தக்கூடியவராக அங்க காணப்படுகிற பட்சத்துல இல்லைங்களா, சபையினுடைய ஒரு முதல் அங்க ஒரு முன்னாடி நின்று வேலை செய்யக்கூடிய நபராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற பட்சத்துல அவரு தேவனுடைய வாய்க்கருவியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற பட்சத்துல சில சிச்சைகள் அங்க வருது. என்ன சிச்சைகள்னா, ஒருவேளை தேவனுடைய வேலையை செய்வதற்கு அங்க தடை செய்யப்படக்கூடியதான வேலைகள் என்ன பண்ணலாங்க, வரலாம். பொறுப்பையும் வாங்கிட்டாங்க, பொறுப்பையும் பெற்றுக்கொண்டாச்சு. இப்ப இந்த வேலையை செய்ய முடியக்கூடாத ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுங்க வரும். நமக்கே வருங்களா வராதுங்களா? நார்மலா நம்ம என்ன சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம்? என்னெல்லாம் சொல்லி உடன்படிக்கை பண்ணோம்? உம்முடைய சித்தம் செய்வதற்கு வரேன்னு சொல்லிட்டோம். என்னுடைய நேரம், என்னுடைய தாளந்துகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோங்க, நாங்கள் உங்களுக்கே கொடுத்துட்டோம்னு சொல்றோம். எத்தனை நாள் நேரடியாக கூடுகைகள் வைக்கும்போது நாம சபைக்கு நேரடியாக கரெக்டாக வந்துடும். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் விட்டுறலாம், கரெக்டுங்களா? ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் நம்ம வந்துருவோம், பிரசன்ட் அட்டண்டன்ஸ். இடைப்பட்ட நாள்ல ஒரு வேலை கூடுகைகள் வச்சுட்டாங்கன்னா வேலை முக்கியமா சபை முக்கியமானு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? அங்க உடன்படிக்கை செய்யும்போது என்ன சொல்லிட்டோம்? அப்போ பொய் சொல்லிட்டோம் இல்லைங்களா? இனிமே முதலாவது என்னதுங்க, எல்லாமே தேவன் தான், சத்தியம்தான். சொன்னமா சொல்லைங்களா? இல்ல சொல்லாமே நம்ம உடன்படிக்கை செஞ்சிட்டோங்களா? சொன்னோம். நம்முடைய மாம்சீக பலவீனத்தினால நம்ம என்ன செய்யறோம்னா அநேக தவறுகள் அங்க நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் தான். இருந்தாலும் தேவனுடைய அந்த கிருபை அங்க நம்மளை என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அங்க வளர்த்தி எடுத்துக்கொண்டு இருப்பதை நம்மளால பார்க்க முடியும். அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாம் வரும்போது பாருங்க, இப்ப நமக்கு தெரியும், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். பொய் சொல்லக்கூடாது, தெரியுமா தெரியாதுங்களா? ஆனா நம்ம எங்கேயே வந்து பொய் சொல்லுவோங்க, சபையிலேயே சொல்லுவோம். பண்பான சகோதர சகோதரி, விசேஷமாக மூப்பருக்கும் உதவிக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இந்த மாதிரியான சிச்சைகள் அங்க வரும். சில நேரங்கள்ல அவர்கள் ஊழியத்தின் நிமித்தமாக, சபையை அங்க மேய்க்கிற ஊழியம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அவர்கள் தன்னுடைய மாம்சீக வேலைகளை விட்டுட்டு வரக்கூடியதான சூழ்நிலை கூட என்ன பண்ணுங்க காணப்படும். இன்றைய நாட்கள்ல இப்படியான சகோதரர்களை நம்ம பார்க்கிறதே ரொம்ப அரிதான விஷயம், ரொம்ப அரிதான விஷயம். ஆனா ஒரு சில அன்பான சகோதரர்கள் இருக்கிறாங்க, தேவனுடைய வேலைக்காக தன்னுடைய சொந்த வேலைகளை, தன்னுடைய மாம்சீக இச்சைகளை, தன்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அங்க தூக்கி போட்டுட்டு அழைத்தவர் தேவன், அவர் உண்மை உள்ளவராகிறார், அவர் வழி நடத்துவார்னு சொல்லி தேவனுடைய வேலையவே 24 மணி நேரம் செய்யக்கூடிய சகோதரர் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் முடிந்த வரைக்கும் இல்லைங்களா, அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இன்னைக்கே நம்ம எல்லாரும் வேலையை விட்டுட்டு நம்ம தேவனுடைய வேலை செய்யணும் அப்படி சொல்லுங்க. மூப்பராக இருக்கக்கூடியவர்கள் உடனே என்ன செய்யணுங்க, மூப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டா, ஊழியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டா உடனே என்ன பண்ணிடுங்க, ரிசைன் பண்ணும். அதை சொல்ல வரல அன்பான சகோதர சகோதரி. முடிந்த வரைக்கும் நாம பெற்றுக்கொண்ட ஊழியத்தை சரியாக செய்யக்கூடிய ஒரு நபராக, உண்மை உள்ளவர்களாக, எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுக்கப்படுது இல்லைங்களா, நம்ம செய்து கொண்ட உடன்படிக்கையை ஆல்ரெடி நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதுவும் நமக்கு ஒரு பேர்டன்னா. இப்போ நமக்கு இன்னொரு விஷயம் நமக்கு கொடுக்கப்படுது, அது என்னதுங்க, இப்போ சபையை மேய்க்கக்கூடியதான ஒரு வேலை எங்க கொடுக்கப்படுது அப்படின்னும் போது அந்த ஊழியர்கள் எப்படி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுங்க, எஃபோர்ட் போடணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அங்க வேலைகள் அங்க செய்ய வேண்டியிருக்குது. இதை செய்யும் போது அநேக சிச்சைகள் அங்க என்ன வருங்க, அங்க கடந்து வரும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்படி இல்லாம நம்ம அந்த மாதிரியான சிச்சைகள் அங்க கடந்து வரும்போது அந்த சிச்சைகளை ஒருவேளை பகைத்து தேவனுடைய வார்த்தைகளை ஒருவேளை பின்னாக எரிந்து போடுவதுன்னா என்னதுங்க, பின்னாக எரிந்து போடுவதுன்னா என்னன்னா, பாருங்க ஒரு உதாரணம் சொல்றோம். இப்ப அன்பு சகோதரர் இங்க இருக்கிறாரு, அவர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்வதற்காக ஒரு சீட்ல எழுதி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஒரு சகோதரர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்காக ஒரு சீட் எழுதி அவர் கொடுக்குறாருன்னா, நான் திறந்து பார்த்துட்டு அதை தூக்கி தூர போட்டேன்னா என்ன அர்த்தம் அதுக்கு பேரு? அப்ப நான் என்ன பண்றேன், அந்த வார்த்தையை அசட்டை பண்றேன், அலட்சியமா இருக்கிறேன். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா அது என்ன நான் பார்ப்பேன் இல்லைங்களா, சில நேரங்கள் அதை பிரிச்சு கூட பார்க்காம நம்ம என்ன செஞ்சிடறாங்களாம், தூக்கி போட்டுருவாங்க. அன்பான சகோதரர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு இந்த வார்த்தையை பின்னாக எரிந்து போடுகிறவங்களா யார் இருந்தவே கூடாதுங்க. ஆமா அன்பான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அங்க இருக்குது. அப்ப சில நேரங்கள்ல தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரும்போது அதை அலட்சியப்படுத்த கூடியதான போக்கு
சில நேரங்களில் நமக்கு காணப்பட்டுட்டாலும் அதை உடனடியாக நாம் என்ன செஞ்சிடணுங்க, பொதுவாகவே நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டியவர்களாக அங்கே இருக்குது என்பதை கூட நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ ஒரு மூப்பர் அவர் என்ன பண்ணணும், அல்லது ஒரு ஊழியக்காரர் அவர் என்ன பண்ணணும்னா ஒரு அபிஷேகத்தின் கீழாக அவர் இருக்கணும். எந்த அபிஷேகத்தின் கீழே? கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் கீழே அவருடைய சரீர அங்கமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இல்லைங்களா, ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, மூப்பர் மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் அங்க என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இந்த அபிஷேகத்தின் கீழாக அங்க காணப்படணும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியை அவர் பெற்றுக்கொண்டவராக, பரிசுத்த ஆவியின் கீழே ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தக்கூடியவராக அங்க அவர் காணப்படணும். மூணாவது பாயிண்ட் நம்ம கடந்து போகலாம் அன்பான சகோதர சகோதரரே. ஒரு மூப்பர் அவருடைய ஜீவியம் எப்படி இருக்கக்கூடாதுங்க? எப்படி இருக்கக்கூடாதுங்க? வார்த்தையில மட்டும் இருக்கக்கூடாது. ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கும்போது ரீப்ரிண்ட் நம்பர் 4968, அந்த 4968 அந்த இங்கிலீஷ் பேரா போடுங்க பாருங்க. அது ஆங்கிலத்தில் இருக்குது, இங்க சிவப்புல இருக்கிறது மட்டும் நம்ம அங்க உங்களுக்கு வாசிச்சு சொல்றோம். அது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மூப்பர் தன்னுடைய வாழ்க்கையில சத்தியங்களை அவர் முழுமையாக அறிந்திருக்கிற பட்சத்துல இல்லைங்களா, சத்தியத்தை அவர் அதிகமாக கேட்டிருக்கிற பட்சத்துல, அவருடைய ஆவிக்குரிய வாழ்நாட்கள் சபைகள்ல அதிகமாக இருக்கிற பட்சத்துல, ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ இல்லைங்களா, அப்படி இருக்கிற பட்சத்துல தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்டிருக்கக்கூடிய அவர் சத்தியத்தை என்ன பண்ண முடியுங்க, சொல்ல முடியும், தெளிவாக அங்க பேச முடியும். ஆனா அவர் எப்படி இருக்கணுங்க, அவருடைய ஜீவியம் எப்படி இருக்கணும்னா வார்த்தையில மாத்திரம் இருக்கக்கூடாது, அது எப்படி இருக்கணுங்களா, செயல்ல இருக்கணும். ஸோ ரசல் அதை தான் 4968 ரீபிரின்ஸ்ல சொல்றாரு பாருங்க. எ பேரட், பேரட்னா கிளிங்க இல்லைங்களா, எ பேரட் கேன் ரிப்பீட் certain words and phrases but no one could accuse a parrot of being spiritual minded. ஒரு கிளி இல்லைங்களா, வீட்டில் இருக்கிற பச்சை கிளியெல்லாம் முன்னெல்லாம் வளர்த்துவாங்க பார்த்துருக்கீங்களா, கிளி கூட நம்ம சொல்ற விஷயத்த கேட்டு என்ன பண்ணுங்க, சொல்லும். அது நம்ம சொல்றது அப்படியே சொல்லுங்க. ஆனா அந்த கிளியை ஒருவேளை இப்ப சபைகளை இங்க கொண்டு வந்து வச்சோம்னா, இப்ப நம்ம பேசுற வார்த்தையை அதை என்ன பண்ணுங்க, திருப்பி அதை ரிப்பீட் பண்ணும். அதற்காக அந்த கிளியை நம்மளால என்ன சொல்ல முடியாதுங்க, அது தேவனுடைய ஆவியில இல்ல ஆவியின் சிந்தையில அது இருக்குதுன்னு நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. ஏன்னா கிரியை அங்க ரொம்ப முக்கியம் அன்பான சகோதர சகோதரி. தொடர்ந்து அந்த ரீபிரிண்ட் முழுவதுமாக நம்ம பார்க்கும்போது அங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு மூப்பர் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையின்படி சரியான ஒரு வாழ்க்கையை வாழவில்லை என்று சொன்னால், அவர் பரிசுத்த ஆவியை கர்த்தரிடத்திலிருந்து சரியான அளவில் பெற்றுக்கொள்ளவில்லை, அவர் அபிஷேகத்தின் கீழாக சரியான அளவில் அவர் இல்லை என்பதை அவரே தன் கிரியையின் நிமித்தம் காட்டி கொடுத்துக் கொள்ளுகிறார் அல்லது காண்பித்துக் கொள்ளுகிறார் என்று அங்க சொல்றாரு. புரியுதுங்களா? பேசுற வார்த்தை அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒருவர் செயலில் காமிக்கலன்னா அவரே தன்னுடைய கிரியை என்ன பண்றாருங்களா, நான் சரியான அபிஷேகத்தின் கீழே இல்லை, என் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலின் கீழே இல்லை இல்லைங்களா, என்னுடைய ஜீவியம் வார்த்தையின் அடிப்படையில மாத்திரம் தான் இருக்குதுன்னு அவரே வெளிப்படுத்தக்கூடியவராக அங்க இருக்கிறார் என்பதை அன்பான சகோதர சகோதரிகளே அங்க பார்க்கிறோம். பாருங்க, ஒரு மூத்த சகோதரர் அவர்கள் இந்த பாடத்தை பற்றி அவர் அங்க பேசும்போது அவர் கூட ஒரு உதாரணம் அங்க சொன்னாரு. அதை கூட நம்ம உங்க மத்தியில் அங்க பகிர்ந்து கொள்றோம். என்னன்னா, ஒரு சகோதரன் அவர் மூப்பராக இருக்கிற ஒரு சகோதரர், அவர் ஊழியத்தின் நிமித்தமாக கடந்து செல்லக்கூடியதான இடங்கள்ல தீமை பேசுதல் மாத்திரம்தான் என்ன பண்ணாருங்களாம், அதிகமாக அங்க பேசுவாருங்களாம். சபையார் மத்தியில அங்க பேசும்போது அநேக தீமை பேசுதலான வார்த்தைகள் மாத்திரம் தான் அங்க பேசுவார். அப்போ சபையார் எல்லாருக்கும் தெரியுங்களா, இந்த சகோதரர் என்ன பண்றாருங்க, தீமை பேசுதல் அதிகமா பேசுறாரு. ஒரு நாள் அந்த சகோதரர் என்ன பண்ணாருங்களா, தீமை பேசுதலை பற்றி ஒரு பாடம் எடுத்தாருங்களாம் அந்த சபையில. அதை இந்த ஜனங்களால் என்ன செய்ய முடியலன்னா ஏத்துக்கவே முடியல. முடிச்ச உடனே அந்த சகோதரிடத்துல போய் அவர் என்ன பண்ணாங்களாம், பிரதர் நீங்களே என்ன பண்றீங்க, இவ்வளவு ஒரு தீமை பேசுதல் பேசுறீங்க, ஆனா நீங்களே என்னவும் பண்றீங்க, தீமை பேசக்கூடாதுன்னு சப்ஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அவர்கிட்ட. அதற்கு பின்பதாக அந்த சகோதரர் அந்த சபைக்கு செல்வதை நிறுத்திட்டார்களாம். அந்த சபையை பற்றி மற்ற இடங்கள்ல தீமை பேசுதல் என்ன பண்ணிட்டாருங்களாம், ஆரம்பிச்சிட்டாராம். பாருங்க, இப்போ ஒரு சபையாக சேர்ந்து ஒருவரை எப்படி தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க,
அந்த நபர் இன்னொரு எக்லீஷியாக்கோ இன்னொரு சபைக்கோ போகும்போது இப்படியான நற்சாட்சி வாங்கிட்டு வந்தாங்கன்னா பிரதிநிதியாக இது யாருக்கு பிரச்சனைங்க? யாருக்கு பிரச்சனை? சபைக்கு. சபைக்கு அது பிரச்சனை. அப்ப சபை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கணுங்க? சரியான முறையில தேவனுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தெளிவோடு தேவனுடைய ஆவியினுடைய வழிநடத்துதலின்படி தெய்வீக ஒழுங்கின் ஏற்பாட்டின்படி ஒருவரை சரியாக தேர்ந்தெடுக்கிற பட்சத்துல அவர் என்ன செய்ய வாய்ப்பு இல்லைங்க? தீமை பேசுதல் பண்ண வாய்ப்பு இல்லை, அவர் கோபப்பட வாய்ப்பு இல்லை. இன்னும் இதே ரீப்ரிண்ட்ல சகோதரர் சொல்றாரு, இப்படியானவர்களை தேர்ந்தெடுப்பது என்பது அது கவலைக்கிடமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். எங்க சொல்லுவாங்க கவலைக்கிடமான விஷயம்னு? கொஞ்சம் கவலைக்கிடங்குன்னு எங்க சொல்லுவாங்க பாருங்க. நம்ம ஜீவனை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறோம், நம்ம சபையாக சேர்ந்து ஜீவனை நோக்கி போறோம். ஆனா அந்த கவலைக்கிடம்ன்ற வார்த்தை எங்க பயன்படுத்துவாங்க? ஐசியூ வார்டு வெளியே பயன்படுத்துவாங்க. அன்பான சகோதரர் கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கிறாங்க. அவர் எதை நோக்கி போயிட்டு இருக்காருன்னு அர்த்தங்க. அப்ப எதை நோக்கி போகக்கூடிய நாமோ அப்படியே என்ன பண்ணிடுறோம்? ஆப்போசிட் வைஸ்ல நேர் எதிராக நடக்கக்கூடியவர்களாக காணப்பட்டுருவோம். காரணம், வழி நடத்தக்கூடிய சகோதரர்கள் எப்படி இருக்கணும்னா தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி அங்க சபையை வழி நடத்தும் போது ஜீவனை நோக்கி நாமளும் என்ன பண்ணுவோங்க? நடப்போம். அதற்கு நாம முதலாவது சரியானவர்களை அங்க தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம பார்த்துட்ட இந்த எல்லா தகுதிகளிலும் ஒருவேளை நம்முடைய சபைகளில் காணப்படக்கூடியதான சகோதரர்கள் 100% அப்படி நம்ம பார்க்கலாங்களா? பாருங்க, சிறு சிறு சறுக்கல்கள் அந்த சகோதரர் அவர் மால் முடிந்த வரைக்கும் என்ன பண்றாருங்க? ஒரு முயற்சி ஏறெடுக்கிறாரு. இருந்தாலும் சிறு சிறு சறுக்கல்கள் அங்க இருக்குது. அதை கூட அவர் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு சரி செய்வதற்கு அங்க முயற்சிக்கிறார் என்ற ஒரு சாட்சி அங்க சபையின் மத்தியில காணப்படும் போது நம்ம என்ன பண்ணலாங்க? நம்ம என்ன செய்யலாங்க? அவரை நாம தேர்ந்தெடுக்கலாம். வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:27 வசனம். 1 கொரிந்தியர் 9:27 வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஒருவேளை கீழ்ப்படுத்தாம போயிட்டாங்கன்னா அவருடைய ஜீவியம் வார்த்தையில மாத்திரம்தான் என்ன பண்ணுங்க? அது இருக்கும். அவர்களை அதான் சகோதரர்கள் எதோட ஒப்பிட்டு பேசுறாருன்னா கிளியோட ஒப்பிட்டு பேசுறாரு. கிளி கூட என்னதான் பண்ணும்? பேசும். ஆனா கிளியோடைய கிரியைகள் என்ன பண்ணாதுங்க? பேசுறதற்கு கரெக்டா இருக்காது, இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஒருவர் இப்படியான வேலைகளை விரும்பக்கூடிய ஒருவர், இப்படியான வேலைகளை செய்யக்கூடிய ஒருவர், அந்த வேலைகளை அவர் பெற்றுக்கொள்ளும் போது அவர் தன்னுடைய ஜீவியத்தில், அவர் தன்னுடைய கிரியைகள்ல, அவர் தன்னுடைய செயல்கள்ல அவர் அருமையான ஒரு சாட்சியை அங்கு அவர் பெற்றிருக்க வேண்டும் என்பதை கூட நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, அப்போஸ்தலர்கள் அங்க பரிசுத்த ஆவியை எப்ப பெற்றுக்கொள்றாங்கன்னா பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு அவங்க பெற்றுக்கொள்றாங்க. ஆமாங்களா? அதற்கு முன்பதாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறாங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து அவர்கள் அநேக வேலைகள் செய்யறாங்க. கர்த்தர் இயேசுவுக்கே அநேக பணிவிடைகள் செய்யறாங்க. அற்புத அடையாளங்கள் அங்க செய்யறாங்க. ஆனா பிரச்சனைகள் என்று வரும்போது, சில சிச்சைகள் என வரும்போது அப்போஸ்தலர்கள் அத்தனை பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? காரணம், பரிசுத்த ஆவியை அவர்கள் பெறல. பாருங்க, பேதுரு மறுதலிக்கிறாரு. பரிசுத்த ஆவி வாங்குவதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி என்ன பண்றாருங்க? சிலுவையில் அறைய சொன்னா அறைங்க, தலைகிலா கூட அறைங்க. வைராக்கியம், ஒரு நபர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்னா இந்த வைராக்கியம் எப்படி இருக்குங்க? தன் ஜீவனே போனாலும் தான் பெற்றுக்கொண்டதான ஊழியத்தை நிறைவேற்றுவதில் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. இது ஊழியலுக்கு. கூடவே நமக்கும் ஒரு பாடம் இருக்குது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஜீவனே போனாலும் நம்ம என்ன செய்யணுங்க? நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை கூட என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அங்க நிறைவேற்றுவர்களாக நம்ம காணப்படணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட பஸ்கா காலத்தை இப்பதான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அங்க அடிக்கிறாங்க இல்லைங்களா?
பிலாத்து வாரினால் அடிப்பிக்கப்பட்டு என்ன பண்ணுங்க, சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார். வசனம் இருக்கு இல்லைங்களா? அடிக்கப்படும் போது கர்த்தர் இயேசு அங்கேயே என்ன அந்த ஒரு அடி நம்ம மேல விழுந்தா நம்ம என்ன ஆவோங்க? என்ன ஆவோங்க? ஒரு அடி நம்ம மேல விழுந்துச்சுன்னா அங்கேயே சுருண்டு விழுந்து என்ன ஆயிடுவோங்க? மரணத்தை தழுவிடுவோம், மரணிச்சு போயிடுவோம், இறந்துருவோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில இதோ இந்த ஜீவன் என்ன பண்றாங்க, உங்க இடத்துல ஒப்படைக்கிறேன்னு சொல்றாரு. வசனம் பார்க்கிறோம் இல்லைங்களா? இதை அவர் எங்கேயே சொல்லியிருக்கலாம், அடி வாங்குற இடத்துல சொல்லியிருக்கலாம், முடியாம அந்த வலியை தாங்க முடியாம சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? சொல்லியிருக்கலாங்களா? சொல்லியிருக்கலாங்களா? அந்த அடியை வாங்கினா நம்ம என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அடிச்சு கொள்றதுக்கு என்ன பண்ணுங்க, கொன்றுங்க நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இதை அவர் சொல்லியிருக்கலாமா இல்லையா? அவர் தன்னுடைய ஜீவனை கையில பிடிச்சிக்கிட்டு, எப்படி தன்னுடைய ஜீவனை கையில பிடிச்சிட்டு தேவன் தனக்கு கொடுத்துட்டதான வேலைகளை சரியாக செய்து முடிப்பதற்காக கொல்கதா வரைக்கும் என்ன பண்றாருங்க, அங்க போறாரு. அவர் செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் சரியாக செய்யணும் இல்லைங்களா? முதற் பலனானவராக அவர் இருப்பதற்கான எல்லா வேலைகளையும் அவர் சரியாக செய்வதற்கு தன் ஜீவனை என்ன பண்ணியிருந்தாருங்க, பிடிச்சிருந்தாரு. அப்படியாக ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு தலைனா, சரீரம் நம்ம எப்படிதான் இருக்கணுங்க? சரீரம் கொஞ்சம் வித்தியாசமா இதற்கான இணைவு இல்லாம வேலை செஞ்சுச்சுன்னா அது யாருடைய சரீரமா போயிருங்க? வேறொருவருடைய சரீரமாக போயிடும். நானே மெய்யான திராட்சை செடினா, மெய்யான திராட்சை செடிக்கு இணைவாக நம்ம இல்லை, அவருக்கு இசைவாக நம்ம இல்லைன்னா நாம என்னவா இருப்போங்க? மெய் இல்லாத ஒரு திராட்சை செடி இருக்குது, அங்க போய் இணைஞ்சிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல நம்ம எல்லாருக்கும் அப்படித்தான் இல்லைங்களா? இதுல விசேஷமாக வழிநடத்தக்கூடிய சகோதரர்கள், சபையில முக்கியமான ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சகோதரர்கள் இப்படியான ஒரு இடத்துல போய் இணைஞ்சிட்டாங்கன்னா இல்லைங்களா, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அசட்டைனா என்னதுங்க பாருங்க. அசட்டை பண்றதா என்னன்னா, தேவனுடைய வார்த்தை வருது, பார்க்கிறோம், கேட்கிறோம், ஆனா அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு ஊழியக்காரராக இருக்கிற பட்சத்துல அவருடைய வழிநடத்தல் கீழ் இருக்கிற சபை கூட எப்படி ஆயிருங்க? அப்ப இதை யாரு சரி செய்யணும்னா, ஊழியக்காரராக இருக்கிற அந்த நபர் சரி செய்யக்கூடாதுங்க. அது ரெண்டாவது, செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் சரியாக இருக்கிற நபரை யார் தேர்ந்தெடுக்கணுங்க? எந்த சபை தேர்ந்தெடுக்கணும்? ஏன்னா இப்ப யாருக்கு தான் எலெக்ஷன் வரப்போகுதுங்க. ஆமாங்க, சபை என்று சொன்னா யாரோ ஒரு ஏதோ ஒரு எக்லீஷா கிடையாதுங்க. இந்த எக்லீஷாலைங்க நாம் அதை சரியாக செஞ்சிட்டோம்னா நாம என்ன பண்ணலாம்? அடுத்த ஒரு வருடம் தேவனுடைய அந்த ஆவியினுடைய வழிநடத்தலின்படி சபையினுடைய காரியங்கள் அங்க இருப்பதை நம்மால பார்க்க முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை அப்படி சாட்சி கொடுக்க முடியாத ஒரு சகோதரராக இருக்கிற பட்சத்துல அவருடைய வார்த்தைகள் என்ன பண்ணப்படும்னா வீணாக இருக்குங்களாம். இப்ப இந்த இடத்துல நின்னோம் இல்ல உங்ககிட்டயோ பிரதர் நீங்க டைமுக்கு வாங்கன்னு நம்ம சொல்றோம்னா, இப்ப எத்தனை மணிக்கு எக்லீஷாங்க? இங்க எத்தனை மணிக்குங்க? 10 மணிக்கு எக்லீஷா. சகோதரர்கள்லாம் கையெல்லாம் காட்டுறாங்க இல்லைங்களா? டைமுக்கு வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கிற பட்சத்துல நான் 11 மணிக்கு வந்தேன்னா நீங்க என்ன கேட்பீங்க? நீங்க என்ன கேட்பீங்க? இந்த வாரம் நான் சொல்றேன் பிரதர் 10 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்னு. அடுத்த வாரம் நான் 11 மணிக்கு வரேன், வந்துட்டு நீங்க 10:15 தான் வந்திருக்கிறீங்க. ஏன் பிரதர் இன்னைக்கும் லேட்டா, நீங்க 10 மணிக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுங்க பிரதர் 9:45 வந்துட்டு நீங்க இதை கேளுங்க. சொல்லுவோமா மாட்டாங்களா? சொல்ல மாட்டோமா? நம்ம சொல்ல மாட்டோங்களா? சொல்ல மாட்டோம்னா சந்தோஷம் தான், ஏன்னா நம்முடைய ஓட்டத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனா அநேக நேரங்கள்ல ஒருவேளை பேசக்கூடிய நாமும் அதை சரியாக செய்யலைன்னா நம்ம பேசுற வார்த்தைகள் என்ன இருங்க வீண். அப்படின்னா அது நம்முடைய வார்த்தையாக இருந்தா பரவாயில்ல, வீணா கூட போகட்டும். ஆனா அது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய சபையில தேவனுடைய ஒழுங்கை ஏற்படுத்துவதற்காக பேசக்கூடிய வார்த்தைகள் வீண்ல போகிறதுக்கு யார் காரணமா இருந்துடக்கூடாதுங்க? பேசக்கூடிய அந்த நபர் காரணமா இருந்துடக்கூடாது. அப்ப வழிநடத்தக்கூடிய ஒரு சகோதரன் சரியான சாட்சி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அந்த சபை கூட என்ன பண்ண முடியாதுங்க? சரியான சாட்சி அங்க கொடுக்க முடியாது. காரணம், முன் உதாரணமாக இருக்கக்கூடிய வளர்ந்த சகோதரர்களாக காணப்படுகிறவர்களாக இருக்கக்கூடியவர்களை நம்ம என்ன பண்றோங்க? இவர்களை நம்ம எல்லோரை காட்டிலும் இவர் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேல ஏற்றி நிக்க வச்சு அவருக்கு ஒரு ஊழியத்தை நம்ம கொடுக்கும் போது அவர் தவறுகிற பட்சத்துல நமக்கு என்ன பண்ணுங்க? நாளடைவில் நாமளும் என்ன பண்ணிடுவோங்க? அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ
இப்படியாக சரியான சாட்சி கொடுக்க முடியாத நபர்களை நாம் ஊழியத்தில் ஏற்படுத்தினா அது மிகவும் ஆபத்தாக இருக்கும். அவர்களும் ஆபத்தான நபராக கருதப்பட வேண்டும் அப்படின்னு ரசல் அவர்கள் அதே ரீபிரிண்ட்ல பேசுறார். இவர்களை கூடுமான வரையில் தனிமையில் விட்டு விடுவது அது நலமாயிருக்கும். தனிமையில்னா சபையிலிருந்து ஒதுக்கி வைக்கிறது இல்லைங்க, சபைக்கே வராதீங்கன்னு சொல்றது இல்லைங்க. தனிமையில்னா அவர்களிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நலமாக இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இப்படிப்பட்ட நபர்ல யாராவது ஒரே ஒருத்தர் இருந்தாருன்னா பரவாயில்ல. ஒரு 4 பேர் இருக்க இடத்துல ஒருத்தர் இருந்தாருன்னா பரவாயில்ல. 4 பேரும் அப்படியே நம்ம ஏற்படுத்திட்டோம்னா என்ன ஆயிடுங்க, சபை மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அங்க கடந்து போயிடும் என்பதை நாம பார்க்கிறோம். அன்பதான சகோதர சகோதரி, அது ஆசீர்வாதத்தை நிச்சயமாக சபைக்கு அது கொண்டு வராது. அநேக பிரச்சனைகள், பிரிவினைகள் அது கொண்டு வந்துடும். அது அன்பான சகோதர சகோதரிகளை இதெல்லாம் நம்ம கருத்துல வச்சுக்கணும். அப்ப நம்ம பார்த்தோம் ஒரு அருமையான ஒரு 3 பாயிண்ட். இது கொஞ்சம் எப்படிங்க விசேஷமான பாயிண்ட்ஸ். இது இல்லாம நம்ம அடிப்படையாக முன்னாடியே பார்த்துட்ட பாயிண்ட்ஸ் படி 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 1-10 வாசிங்க. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும். பாருங்க, ஒரு அபிஷேகத்தின் கீழே பரிசுத்த ஆவியை அவர் பெற்றுக்கொண்டவராக இருக்கிற பட்சத்துல அவருடைய ஜீவியம், அவருடைய செய்கைகள் எல்லாமே தேவனுடைய வார்த்தையை பேசுவது மாத்திரமல்ல, அதன்படி கிரியையிலையும் அவர் செய்யக்கூடியவராக இருந்துட்டா தான் இந்த லிஸ்ட் அவருக்கு என்ன பண்ணுங்க அங்க செட் ஆகும். வாசிங்க சிஸ்டர். ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோகிதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். பாருங்க என்னென்ன குவாலிட்டி சொல்றாரு பாருங்க. அவரு ஒரே மனைவியுடைய புருஷனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் ஜாக்கிரதை உள்ளவனும். நாம எல்லாரும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து ஒரு ஊழியக்காரரை அங்க தேர்ந்தெடுக்கும் போது அவரும் எப்படித்தான் இருப்பாருங்க, ஜாக்கிரதை உள்ளவராக இருப்பார். நாம எல்லாரும் ஜாக்கிரதை இல்லாத ஒரு தன்மையோடு கூட ஒரு ஊழியரை தேர்ந்தெடுக்கும் போது அவரும் எப்படிதான் இருப்பாருங்க, அஜாக்கிரதை உள்ளவராக இருப்பார். அப்ப ஜாக்கிரதை உள்ளவரும் தெளிந்த புத்தி உள்ளவரும் இல்லைங்களா, மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவருமா இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் இல்லைங்களா, பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால், முதல்ல ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாமல் இருந்தால் தேவனுடைய சபையை எப்படி அவர் எப்படி விசாரிக்க முடியும்? அப்ப அவருடைய வேலை முதல்ல எங்க இருந்தே ஆரம்பிக்கணும்னா அவருடைய வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்றதை பார்க்கிறோம். வாசிங்க சிஸ்டர். அவன் இருமா படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். பாருங்க, இந்த நற்சாட்சி தான் நம்ம பார்த்துட்டோம் இவ்வளவு நேரம். அவருடைய கிரியைகள் நிமித்தமாக பெறக்கூடியதான நற்சாட்சிகள். தொடர்ந்து வாசிங்க. அந்தபடியே உதவிக்காரரும் மூப்பருக்கான தகுதிகளுக்கு மாத்திரத்தான் என்னதுங்க, இதெல்லாம் உதவிக்காரர்களுக்கு எல்லாம் என்ன தேவையில்லைங்க, இது தேவையில்லை அப்படின்னு வசனம் சொல்ல. அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனச்சாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். 12. மேலும் உதவிக்காரர் ஆனவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். அப்ப அன்பான சகோதர சகோதரி பார்த்துட்டோம். இந்த 3 விஷயங்களுக்கு கீழே ஒருவர் இருக்கிற பட்சத்துல இந்த குவாலிட்டிலாம் என்ன பண்ணுங்க தானா வரும். இது யாருக்கு மாத்திரம் இல்லைன்னா
தேர்ந்தெடுக்க போகக்கூடிய ஒரு சில சகோதரர்கள் அவர்களுக்கு மாத்திரம் இல்லை. ஏன்னா சில நேரங்களில் தேர்தலின் நேரத்தில் நம்ம சப்ஜெக்ட்லாம் கேட்கும்போது எப்படி கேட்போம்னா, அந்த பிரதர் கேட்கட்டும், அவர் இந்த வருஷம் என்ன பண்ணுவார், இது சரியா செய்யட்டும். இல்லை, நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அங்கே வளர வேண்டி இருக்குது. நாம் எல்லோருமே திரையை கடப்பதற்காகத்தான் என்ன பண்ணியிருக்கோங்க, வந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் சேர்ந்து மூப்பரையும் உதவிக்காரர்களையும் நம்ம என்ன செய்யறோம்னா திரையை கடக்க வைத்து அவர்களுக்கு பரிசு பொருளை வாங்கி தருவதற்காக நாம வரல. நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த பரிசு பொருளை வாங்கி கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். அப்ப இந்த எல்லா குவாலிட்டியும் நமக்கும் கூட என்ன பண்ணணும்னா இருக்கணும், அன்பான சகோதர சகோதரி. ஸோ இப்படியாக இன்றைய நாளுக்கு உண்டான பாடத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த குவாலிட்டியில நாமெல்லாம் என்ன பண்ணணும்னா வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போறதான தேர்தலில் அங்க என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா நாம செய்ய வேண்டியிருக்குது. நம்ம கரங்களை உயர்த்தும் போதும் நம்ம நாமினேட் பண்ணும் போதும் நம்ம இந்த சிந்தையோடு கூட தேவனுடைய அந்த ஒழுக்கத்தை ஒழுக்கமும் கிரமமாக செய்து முடிப்பவர்களாக நாம் அங்கே காணப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கேட்ட வார்த்தைகளுக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க தேவன் தாமே அவருடைய பரிசுத்த ஆவியை தந்து வழிநடத்துவாராக. இப்படியாக சபையார் உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து அளிப்பதற்கு அடியேனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ட நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் சபையாராய் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் எடுத்துக் கொள்கிறேன். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.